பெருமைகள் பல நிறைந்த இந்த பேராவூரணி மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிற எழுச்சி மிகுந்த இந்த பொதுக்கூட்டத்தினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு இங்கே ஒரு சேர கூடி அமர்ந்திருக்கிற எப்போதும் எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற எங்கள் தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். இங்கு பேசிய என்னுடைய தம்பிமார்கள் பல்வேறு கருத்துக்களை எம் சொந்தங்களிடத்திலே எடுத்து சொன்னார்கள். குறிப்பாக என்னுடைய தம்பி என் அன்பு இளவல் திலீபன் அவர்கள் தேர்தலில் தோற்றதை பற்றி குறிப்பிட்டார்கள். தோல்வி சொல்கிறது என்னை சந்தித்துவிட்ட ஒருவன் வரலாற்றில் தோற்றதாக செய்தி இல்லை என்று சொல்கிறது. வெற்றியின் அருமை தோல்வியில்தான் தெரியும். தொடர்ந்து தோற்றுக் கொண்டிருக்கிற போது நாம் தோற்று போனோம் என்ற அர்த்தம் அல்ல, வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். வெற்றி என்பது நம்மை சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி என்பது நம்மை சிந்தித்து வெல்ல வைக்கும். நாம் தமிழர் கட்சி என்பது மற்ற அரசியல் கட்சிகளைப் போல மற்றுமொரு கட்சி அல்ல. பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழர் என்கிற தேசிய இனத்தின் விடுதலைக்கு புரட்சி செய்ய வந்த ஒரு மக்கள் பெரும் படை. சீன புரட்சியாளன் மாசேத்துங் சொல்கிறான், மக்களுக்கென்று படை ஒன்று இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்று சொல்கிறான். உருபசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய தமிழ்மறை ஓதுகிறது. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்தெந்த வழியில் எந்தெந்த வகையில் இடையூறுகள் வந்தாலும் எதிர்த்து களத்திலே நின்று போரிடுகிற ஒரு பெரும்படையாக இன்று நாம் தமிழர் என்கிற அரசியல் பெரும்படை மாறி நிற்கிறது. நிறைந்து அமர்ந்திருக்கிற என் சொந்தங்களுக்கு சொல்லுவேன், எங்கெங்கெல்லாம் இருந்து நாங்கள் பேசுவதை உற்று நோக்குகிற ஆழ்ந்து கவனிக்கிற என் அன்பு சொந்தங்களுக்கு சொல்லுவேன், குறிப்பாக நாளைய என் தமிழ் சமூகத்தை ஒரு வலிமை மிக்க வளமை மிக்க தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்து நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் என் அன்பிற்கினிய தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், அரசியல் என்பது நீங்கள் இந்த நிலத்தில் பார்ப்பது போல மக்களை வைத்து பிழைக்கிற ஒரு அமைப்பு அல்ல, மக்களுக்காக உழைக்கிற ஒரு அமைப்பு. பெருந்தலைவர் காமராஜர் சொல்கிறார், அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்று சொல்கிறார். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன்
மனிதனாகவே இருக்க முடியாது என்று அண்ணல் காந்தியடிகள் கற்பிக்கிறார். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்து அரசியல் பிறக்கிறது என்று ரஷ்ய புரட்சியாளன் லெனின் கற்பிக்கிறார். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்று என் அன்பு அண்ணன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் கற்பிக்கிறார். எல்லாவற்றையும் ஆழ்ந்து நேசித்து வாசித்து அதன் வழி நடக்கிற உங்கள் பிள்ளைகள், அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான். உங்கள் பிள்ளைகளின் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் என்ற நோக்கத்தோடு முன்னகர்கிற அரசியல். இந்த பூமி என்பது வெறும் மனிதனுக்குமானது அல்ல, வெறும் மனிதனுக்கு மட்டுமானது அல்ல, பல லட்சக்கணக்கான உயிர்களுக்கானது. இந்த மண்ணை வாழ வைக்காது அதில் வாழ்கிற மனிதர்களை வாழ வைத்து விடுவோம் என்று சொல்வது போல ஒரு மடத்தனம் உலகத்தில் இல்லை. என் மரத்தை வாழ வைக்காது, என் செடியை வாழ வைக்காது, என் கொடியை வாழ வைக்காது, என் ஏரியை, என் ஆறை, என் குளத்தை, என் குட்டையை, என் ஊரணியை, என் கிணற்றை வாழ வைக்காது, என் மலையை, என் காடுகளை, இதையெல்லாம் வாழ வைக்காது, என் யானையை, என் பூனையை, என் நாயை, என் நரியை, என் கொக்கை, என் குருவியை, என் சிட்டை, என் வண்டுகளை, என் பூச்சிகளை வாழ வைக்காது இதில் வாழ்கிற ஒரு உயிரான மனிதனை வாழ வைத்து விடுவோம் என்று சொல்வது போல ஒரு பைத்தியக்காரத்தனம் உலகத்தில் எதுவும் இல்லை. எனவேதான் தமிழர் மறை கற்பிக்கிறது, பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்றில்லை, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று கற்பிக்கிறது. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று கற்பிக்காது, பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புக என்று ஒதுக்கிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பெருந்தகை நமது மூதாதை பாடுகிறார் என்றால், பயிருக்கும் உயிர் இருக்கிறது என்று பாடுகிறார். பயிர் வாடியதாலேயே உயிர் வாடி எண்ணற்ற உழவர்குடி வீழ்ந்தது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், என் அன்பு பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு பாட்டன் எழுகிறான், காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை என்று பாடுறார். காக்கையும் குருவியும் கூட என் சாதி என்கிறார். ஏன் காக்கையும் குருவியும் இல்லை என்றால் உலகத்தில் உயிர் பெருக்கம் இல்லை. இதை எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் கற்பித்து தருகிறார். மரங்கள் பழுக்கும், விதை கீழே விழும், ஒன்றும் முளைக்காது. ஆனால் அதை மைனாவோ காகமோ சாப்பிட்டு கழிவாக போட்டால் அது முளைக்கும். இதுதான் உயிர் சூழல், உயிர் பெருக்கம், பல்லுயிர் பெருக்கம். பல லட்சக்கணக்கான விதைகள் வழுக்க காரணம் என்ன? ஏதாவது ஒன்று முளைத்து விடாதா என்ற நம்பிக்கை. சில விதைகளுக்கு இறக்கை இருக்கிறது, இளவம் பஞ்சு வெடித்து அதன் வேருக்கு கீழே விழுந்ததாக செய்தி கிடையாது. அப்படியே மிதந்து வரும், காற்று தள்ளி கொண்டு வேற இடத்தில் கடத்தி விடும், அங்குதான் விழுந்து முளைக்கும். மற்ற விதைகளுக்கு இறக்கை இல்லை. அதனால் என்ன செய்கிறது? இயற்கை இறக்கை உள்ள பறவைகளுக்கு உணவாக படைக்கிறது. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்களின் அன்பு தம்பிகள் புரிந்து கொள்ளணும். ஆலமர அரசமர விதையை வவ்வால் திங்கணும், அந்த பழத்தை. அதை தின்றுவிட்டு எங்கோ பறந்து கனிவாக போட்டால் தான் அது மரமாக முளைக்கும். உயர்ந்து நிற்கிற மலை, அதிலிருந்து ஓடி வருகிற அருவி, அதற்கு காரணம் அங்கே இருக்கிற காடுகள் தான் இந்த அருவியின் தாய். அந்த காடுகளை எல்லாம் நட்டது நம்ம அப்பனோ ஆத்தாலோ தாத்தனோ பாட்டனோ அல்ல, அத்தனையும் நட்டது பறவைகள். பறவைகள் பறவைகள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் எங்களின் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான சேவையும் தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் என்கிற முடிவில் வந்தோம்.
மனிதர்கள் தண்ணி இல்லை என்று கடையில் வாங்கி குடிக்கிறார்கள். மற்ற உயிரினங்கள் தண்ணீருக்கு என்ன செய்யும் என்று அறிவுள்ள மனிதர்கள் சிந்தித்தார்களா என்று யோசிச்சு பார்க்கணும். யானை ஊருக்குள்ள வந்துருதுங்கிறான், ஏன்? தண்ணி இல்ல காட்டுல. புலி ஊருக்குள்ள வந்துருதுங்கிறான். நீங்க பாக்குறீங்க குட்டி குட்டி யானையெல்லாம் கிணத்துக்குள்ள குதிச்சிருது தண்ணிக்காக. இன்றைக்கு அரசியல் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் மலைகளில் காடுகளுக்குள்ளே போய் தொட்டி கட்டி தண்ணீர் ஊற்றி விட்டு வரார்கள். காடுகளில் இருந்துதான் நமக்கு தண்ணீர் வந்தது. ஆனால் நாம் லாரிகளில் கொண்டு போய் தொட்டியை கட்டி தண்ணி ஊற்றிட்டு வரோம். யாருக்கு? யானைக்கு, காட்டு எருமைக்கு, காட்டு ஆடுக்கு, மானுக்கு, புலிக்கு, மயிலுக்கு. இது போல வரலாற்றில் ஒரு கொடுமை உலகத்தில் எதுவும் இல்லை. என்ன இதுக்கு அர்த்தம்? நாடு நாசமாகிக் கொண்டிருக்கிறது, இது நரகமாகிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டின் உளவுத்துறையை விட மிகச்சிறந்த முன்னெச்சரிக்கையை தள்ளக்கூடியவர்கள். உங்களுக்கு இந்த இடத்துல குண்டு வைக்க போறா, இந்த இடத்துல கொலை நடக்க போகுது, அதையெல்லாம் இந்த உளவுத்துறை கண்டுபிடிக்குதா இல்லையான்னு இல்ல. எங்கள் தலைவனின் உளவுத்துறை அப்படி இயங்கிச்சு. உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டிற்கு, இந்த மக்களுக்கு எதிர்வர காத்திருக்கிற பேராபத்துகளை முன்பே உணர்ந்து சொல்றோம். இந்த நாடு நரகமாகிக் கொண்டிருக்கிறது, நாசமாகிக் கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்ளணும். இங்கே பேசிய தம்பிகள் எல்லாம், என் தம்பி ஹுமாயூன், என் தம்பி மணிசெந்தில், என் தம்பி ஜெய்சலன் போன்றவர்கள் பேசினார்கள். நாங்கள் நின்றோம், வாக்கு தரல அப்படின்னு. நாங்க வாக்குக்காக வந்தவர்களே அல்ல, எதிர்கால என் இனத்தின் தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக வந்தவர்கள். அதனால எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் உதயசூரியனுக்கு ரெட்டலைக்கு வாக்கு போட்டவர்கள்ட்ட வாக்கு கேட்டு வரல. நான் இப்ப 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் என் தம்பி தங்கைகள் கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். சீன புரட்சியாளன் மாசேத்துங் சொல்றான், எல்லோரும் எழுதி எழுதி கிறுக்கி வைத்த தாள்களை எனக்கு தராதீர்கள், யாரும் எழுதாத வெள்ளைத்தாள்களை என்னிடத்தில் தாருங்கள், நான் ஆக சிறந்த ஒன்றை அதில் எழுதணுங்கிறான். அப்படி ஆக சிறந்த ஒன்றை எழுதாத வெள்ளைத்தாள்களில் நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு சான்று இந்த கூட்டத்தின் தொடக்கத்தில் பேசினானே என் தம்பி கவிபாரதி என்கிற அந்த பச்சை குழந்தை, அது சான்று. அவன் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறான். இன்னும் சரியாக 10 வருடத்தில் இந்திய பாராளுமன்றத்தில் பேசுகிற தகுதியோடு வருவான். பல லட்சக்கணக்கான புரட்சிகர விதைகளை தூவி விதைத்துக் கொண்டு வருகிறோம். மிகப்பெரிய மாற்றத்தை தமிழர் நாடும் நிலமும் என் மக்களும் சந்திப்பாங்க. அன்றைக்கு உலகத்தின் தலை சிறந்த நாடாக தமிழர் நாடு வளர்ந்து போகும். அதெல்லாம் நீங்க பார்க்கணும். திமுகவுக்கு, அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தின சித்தப்பனும் பெரியப்பனும் மாமனும் மச்சாலும் தளர்ந்து கட்டிலில் படுத்துக்கொண்டு அவமானப்படணும், வெக்கப்படணும். அன்னைக்கே இந்த பிள்ளைகளுக்கு ஓட்டு போட்டிருந்தா இந்த நாட்டையும் மக்களையும் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருப்பார்களே என்று நீங்கள் எண்ணணும். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது என்று அரிஸ்டாட்டில் சொல்றார். நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் நீ யாரை வெறுக்கிறாயோ, யாரை வேண்டாம் என்று நினைக்கிறாயோ அவனுடைய ஆட்சியின் கீழ் நீ வாழ நேரிடும் என்கிறான் பிளாட்டோ. அதை விளங்கிக் கொள்ளணும். அது குறிப்பாக தமிழினத்தின் பிள்ளைகள், சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த வரலாற்றின் பெரும் பணியில் இருந்து, இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது என்று எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் முழங்குகிறார்கள். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, எல்லாவற்றையும் இழந்து அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற தமிழ் சமூகத்தின் மக்கள்,
தமிழ் தேசியனத்தின் மக்கள். ஹார்ட்வெல் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருமக்கள் ரிச்சர்டு மார்டினும் டோனி ஜோசப்பும் எழுதுகிறார்கள், ஆய்விலே நிரூபிக்கிறார்கள், தெற்காசிய முழுமைக்கும் வாழ்ந்த மூத்த குடி தொல்குடி தமிழர்கள் என்று சொல்கிறார். அமெரிக்காவினுடைய மொழி ஆய்வியல் அறிஞர் அலெக்ஸ் குலியர் பாடம் நடத்துகிற போது சொல்லுகிறார், உலகத்தில் மனிதர்கள் பேசிய முதல் மொழி தமிழ் என்று கற்பிக்கிறார். ஒற்றை வைக்கோல் புரட்சியை முன்னெடுத்த மாசானுவோ புக்கோகோ என்கிற ஜப்பானிய வேளாண் பேரறிஞர், எங்கள் தகப்பன் நம்மாழ்வாரால் பெருமையோடு போற்றப்பட்ட பெருமகன் மாசானுகோ புக்காகோ. அவரிடத்தில் இருந்து இயற்கை வேளாண்மையை ஒற்றை வைக்கோல் புரட்சியில் இருந்து நாம் படிக்கிறோம். ஆனால் அந்த மண்ணை சார்ந்த மொழி ஆய்வியல் அறிஞர் சுசுமு ஹோனோ ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுகிறார். என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நெல்லை எப்படி விளைவிப்பது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க தமிழர்கள் ஜப்பானுக்கு வந்தார்கள். அவர்கள் மொழியில் இருந்துதான் நாங்கள் எங்கள் மொழியை எடுத்து கட்டமைத்தோம், ஜாப்பனீஸ் மொழியை என்று அந்த மொழி ஆய்வியல் அறிஞர் சுசுமு ஹோனோ எழுதுகிறார். எவ்வளவு பெருமை மிக்க ஒரு பேரினத்தின் மக்கள் தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து, தாழ்வு மனப்பாலமையால் தாழ்ந்து வீழ்ந்து, போர்க்குணமற்று தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற இழிவான மனநிலையில் வீழ்ந்து இன்னைக்கு அடிமைப்பட்டு நிற்கிறது. அடிமை என்றால் என்ன? அடிமை என்றால் என்ன? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக அதை சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். அவ்வளவுதான். திமுக ரொம்ப திருடுதே, கொள்ளையடிக்குது. யாரப்பா திருடல? அதிமுக ரொம்ப திருடுத, அவன் மட்டும் யோக்கியனாப்பா? யாருப்பா லஞ்சம் வாங்கல? யாருப்பா ஊழல் செய்யல? மதுக்கடையை மூடன்மே, எல்லாரும் குடிக்கிறானே, எவன்ப்பா குடிக்கல? ஓட்டு காசு வாங்கிட்டு போடுறது தப்பு இல்ல, யாருப்பா வாங்கிட்டு போடல? இப்படி வியாக்கியானம், வெட்டி பேச்சு, சலிப்பு, இதுதான் இந்த இனம் அடிமையானதற்கு காரணம். இப்ப என்ன தேவைப்படுது? உளவியலாக என் இன மக்கள் எழுச்சி கொள்ளணும். எப்படி கொள்ளணும்? நான் உலகத்தில் தலை சிறந்தவன் என்கிற பெருமிதமும் திமிரும் ஒவ்வொரு தமிழனுக்கு இருக்கணும். அது இருக்கணும். பைபிள் கிறிஸ்தவர்களுக்கான புனித நூல், திருக்குரான் இஸ்லாமிய மக்களுக்கான புனித நூல், பகவத்கீதை இந்துக்களுக்கு புனித நூல். ஆனால் உலகத்தில் எல்லாருக்குமான ஒரு புனித நூலை தந்தவன் தமிழ் பெரும்பாட்டன் வள்ளுவ பெருமகன் என்கிற திமிர் என்கிற பெருமிதம் உனக்கு இருக்கணும். ஈஜிப்துல நைல் நதியில அணையை கட்ட போராடுறான், தோத்துருது. அதே காலகட்டத்தில் ஓடி வருகிற காவிரி நீரை தடுத்து கல்லணையை கட்டி எழுப்பி நிறுத்திட்டான் நம்ம பாட்டன் கரிகால் பெருவளச்சோழன். அந்த பெருமை, அந்த திமிரு நமக்கு இருக்கணும். அது இருக்கணும்ல. என்ன உனக்கு மொழி பெருமை இருக்கா? இனப்பெருமை இருக்கா? இல்ல, வெறும் சாதி பெருமை, மத பெருமை மட்டும்தான். சாதி பற்று, மதப்பற்று மட்டும்தான் இருக்கு. இது ரெண்டும் தான் நம்மளை வீழ்த்தியது. என்னைக்கு இதை கடந்து மொழி பெருமை, இனப்பெருமை கொள்றோமோ அன்னைக்கு இன உணர்வு வந்துடும். இன உணர்வு வந்துவிட்டால் இன ஓர்மை வந்துடும். இன ஓர்மை வந்துவிட்டால் தமிழ் தேசியத்திற்கென்று மிகப்பெரிய அரசியல் வலிமை வந்துடும். அரசியல் வலிமை வந்துவிட்டால் தமிழ் தேசிய மக்களுக்கென்று வலிமையான அரசு வந்துடும். அரசு வந்துவிட்டால் மீத்தேன், ஈத்தேன் இந்த எல்லா நாயும் வெளியேறிடும். இதை புரிஞ்சுக்கணும். நமது முன்னோர்கள் பாருங்க, நான் பலமுறை சொல்லிட்டேன், நான் என் தாய் தந்தைக்காக பேசல, கட்சி நடத்தல, என் தம்பி தங்கைகளுக்காக தான் நடத்துறேன். அவனை நம்பிதான் இந்த வேலையை செய்யறேன். நான் இல்ல, என் முன்னோர்களே அப்படிதான் செஞ்சிருக்கான். நீங்க உதாரணமா அப்துல் கலாம் எடுத்துக்கிறீங்க.
தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளமாக வாழ்ந்த பெருந்தகை. பாராளுமன்ற உறுப்பினர்லாம் கூட்டி சந்திக்கல, சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஒன்னா கூடுங்கன்னு பேசல, மாவட்ட ஆட்சியாளர் எல்லாரையும் ஒன்னா கூட்டி சந்திக்கல, ஐபிஎஸ் அதிகாரிகளை எல்லாம் கூப்பிட்டு சந்திக்கல. என்ன பண்ணாரு? பள்ளிக்கூடத்து பிள்ளைய கல்லூரி பிள்ளைகளை போய் சந்திச்சாரு. ஏன்? இவங்களை நம்பி பயனில்லைன்னு முடிவெடுத்துட்டாரு. அதேதான் நானும், அதேதான் அந்த பாதையில தான் நானும் போயிட்டு இருக்கேன். அவர் தான் போனாரு. என்ன சொன்னாரு? கனவு காணுன்னாரு. இது அவருக்கு சொன்னவே யாரு? வெள்ளத்தனைய மழை நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு சொன்னது யாரு? அவங்க பாட்டை வள்ளுவ பெருந்தகை. அதுதான் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமே நிறுத்துன்னு அவருக்கு கற்பித்தவர், அவருக்கு அந்த கனவை விதைத்தவர் அவர் பாட்டன் வள்ளுவ பெருமகன். அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறார். எப்படி? என் அருமை பிள்ளைகளே, உறங்கும் போது உங்கள் கண்கள் உறங்கட்டும், ஒருபோதும் உங்கள் கனவுகள் உறங்கி விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று. தூங்கும் போது உனக்கு வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே கனவு என்று கற்பிக்கிறது. ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, அதுவே திரும்ப திரும்ப வந்தால் அதுதான் லட்சியம் என்று கற்பிக்கிறது. இதை நன்கு என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். ஒரு பாட்டன் வர்றான், நம்ம பெரும்பாட்டன் பாரதி வாரான். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோர் காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு என்று பாடுறான். தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ என்று பாடுறான். ஒரு அக்கினி கண்டேன் அப்படின்னு பாடல, ஒரு அக்கினி, ஒரு பெருநெருப்பு கண்டேன் பாடல, அக்கினி குஞ்சு என்று பாடுறான். அவன் அந்த அந்த இன்னொரு தலைமுறையை நோக்கித்தான் பாயிறான். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடுறான். சாதிகள் இல்லையே அம்மா, சாதிகள் இல்லையே அப்பா, சாதிகள் இல்லையே தாத்தா, சாதிகள் இல்லையே பாட்டா, சாதிகள் இல்லையே அண்ணா, சாதிகள் இல்லைன்னு பாடல, அக்கா எல்லாம் பாடல. என்ன பண்றான்? சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலோர் என்று வர்றான். அவனும் சின்ன குழந்தைக்கு தான் கற்பிக்கிறான். அவன் அக்கினி குஞ்சொன்ற கொண்டு போய் அங்க ஒரு பொந்திடை வைத்தேன்னு ஏன் சொல்றான்? ஏன் வேர்த்த வைக்கல? ஏன் கிளையில வைக்கல? பொந்திடை வைத்தேன் என்று ஏன் பாடுறான்? பொந்து எந்த மரத்தில் இருக்கும்? பட்டு போய் இப்ப சாவமா அப்ப விழுவமான்னு இருக்கிற முத்தி முறைச்சு போன பட்டு போன மரத்துலதான் பொந்து இருக்கும். அப்படியே ஒன்றத்துக்கு உதவாத ஒரு கூட்டம் இருக்கு இங்க, வியாக்கியானம் பேசிட்டு வெட்டி கூட்டம். இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக ஓட்டு போட்டு சுத்திக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்குது. அங்க கொண்டு வைக்கிறான், அதை வெந்து தனிந்தது காடுங்கிறான். அதேதான் உங்க பிள்ளைகளும் செய்யறான். இன்னொரு பாட்டம் வர்றான், புரட்சி பாவலன் பாரதிதாசன். உண்டமிழ்த்தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம், கண்டறிவாய் கண்விழிப்பாய் இழந்த விழா எழுந்திரி நீங்கிறான். தமிழரே எழுந்திருங்க, பெருந்தமிழரே எழுந்திரிங்களான்னு சொல்லல, இளம் தமிழா எழுந்திரி நீங்கிறான். சின்ன சின்ன பிள்ளைகளை எந்திராங்கிறான். இறந்தொழிந்த பண்டை நலம் பழம்பெருமை புது புலமை அனைத்தையும் நீ படைப்பாய், இந்நாள் துறைதோறும் துறைதோறும் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துடித்தெழுந்தேன்னு இளம் தமிழனுக்கு கற்பிக்கிறான். அவனே என்ன சொல்றான்? செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறைமிக்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெண்தணல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாய கருங்குயிலேங்கிறான். பாரதி சொன்ன அக்கினி குஞ்சை வெண்தணலாக வார்த்தெடுக்கிறான் புரட்சி பாவலன். அவன் பாட்டனுக்கு தாத்தனுக்கு எல்லாம் பாட தயாரா இல்ல. அவன் பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா, எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு வெளியில், நம்பினை பகலினை நள்ளிருள் என்று சிம்புட்பறவையே சிறகை விரி, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழிங்கிறான். என்ன சொல்றான்?
அவனு இளைஞனுக்கு தான் சொல்றேன். அந்த பேராற்றலை ஒன்று விரட்டி பெரும்படையை கட்டி அடிமை தேசியனத்தின் விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்கிற வெறியோடு வந்த பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். இந்த மண்ணிலே பிறந்த மகத்தான பாவலன், மக்கள் கவிஞன் எங்க ஐயா பட்டுக்கோட்டை அவர்கள் யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான் என்று எங்களுக்கு கற்பித்தார். பாலாறு ஓடுது தேனாறு ஓடுது, பாலாறு பாயுது தேனாறு பாயுது, மக்கள் வயிறுதான் காயுது என்று பாடினான். இன்னைக்கு பாலாறும் பாயல தேனாரும் பாயல, எல்லாம் காயுது. அந்த ஒப்பற்ற பாவலன் பாடுறான், தூங்காத சித்தப்பா, தூங்காத தாத்தா, தூங்காத அண்ணா, தூங்காதே மாமானவன் பாடல, தூங்காதே தம்பி தூங்காதே என்றுதான் பாடினான். அவனும் தம்பியைத்தான் தயார் செய்யறான், நான் தயார் செய்வது போல. என் தாத்தன் தயார் செஞ்சான்ல பட்டுக்கோட்டை, அந்த தம்பி நான் தான். என் பக்கத்தில் இருக்க தம்பி, இந்த தம்பி பல தம்பிகளை தயார் செய்யறான். அதே போல அவன் சொல்றான் பாருங்க, திருடாதே சித்தப்பா, திருடாதே பெரியப்பா, திருடாதே மாமா என்று பாடல, திருடாதே பாப்பா திருடாதே. அதே திருடாதே தம்பி, தூங்காதே தம்பின்னு பாடினவன் இதுக்கு ஏன் திருடாதே தம்பின்னு பாடல, ஏன் பாப்பான்னு பாடுறான்? அவனுக்கு தெரியும் எதிர்காலத்தில் 2 பாப்பாக்கள் பெரிய அளவுக்கு தன் திருநாட்டை திருட போறாங்கன்னு தெரிஞ்சுனா அவன் முன்னெச்சரிக்கை, பாப்பா தயவு செய்து திருடிராத திருடிராதேன்னு பாடுறான். அவன் காலத்தை கணித்த கவி மேத. அந்த பெரும்பாவனன் என்ன பாடுறான்? திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதேங்கிறான். அவனே சொல்றான், தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா. தனி உடைமை கொடுமை என்ன? இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதாரம் என்ன? தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். அறிவை வளர்க்கிற கல்வி தனியார், தனி உடைமை கொடுமை. உயிரை காக்கிற மருத்துவம் தனியார், தனி உடைமை கொடுமை. நிலத்தை சுரண்டுகிற உரிமை தனியார். ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறவன் யார்? பெங்களூரை சேர்ந்த ஜெம் லேபரட்டரிக்காரன், பிஜேபி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். எல்லாம் வளத்தை திருடுறவன், மக்களின் நலத்தை கெடுக்கிறவன் எல்லாம் தனிப்பெரும் முதலாளி. இந்த தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடாங்கிறான். அவர் எழுதின உண்மையான வார்த்தை என்ன தெரியுமா? தனி உடைமை கொடுமையில் தீர புரட்சி செய்யடா, அதான் அவர் எழுதினது. அன்னைக்கு புரட்சிங்கிற வார்த்தையை பார்த்து பயந்த நாய்கள் பேருக்கு முன்னாடி புரட்சி புரட்சின்னு போட்டுக்கிட்டு இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்குது. அத புரட்சி செய்யடாங்கிறத மாத்தி தொண்டு செய்யடா என்று அவரை வலுக்கட்டாயமா மாத்தி போட வச்சாங்க அன்னைக்கு. அப்படி ஒரு தலைமுறையை தயார் செய்து கொண்டு வர்ற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். அதுக்காக நீங்க எல்லாம் ஓட்டு போடாம ஒதுங்கி நின்னு நான் சொல்லல, நீங்க போட மாட்டீங்க, போடலைன்னு சொல்றேன். நீங்கள் எங்களுக்கு செய்த துரோகம் வேர்க்க வேர்க்க நெஞ்சு வெடி வெடிக்க உங்க பிள்ளைகள் கத்திக்கிட்டு இருக்கான். வீட்டை விட்டு கிளம்பி 3 நாள் ஆச்சு, இன்னும் 3 நாள் சுத்தணும். யாருக்கு? உங்களுக்காக தான். எனக்கு ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நாங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம்? நிலத்துல உரமா இருக்கட்டும்னு கொழிஞ்சி அவரைக்குலையை வெட்டி போடுறோம் பாருங்க, அவரஞ்செடியை வெட்டி போடுறோம். ஏன்? இன்னும் ஒரு செடி நல்லா வளரணுங்கிறதுக்கு. அது இன்னொரு தலைமுறை செடி நல்லா வளரணுங்கிறதுக்கு இந்த தலைமுறையில் உரமாக விழுந்த கொழிஞ்சியாகும் அவரஞ்செடியாகும் நாங்க உங்க பிள்ளைகள் இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு செய்த துரோகத்தை எங்களுக்கு பின்பு வருகிற என் தம்பி தங்கைகளுக்கு நாங்க செய்ய தயாரா இல்ல. ஒரு நல்ல அரசியலை உருவாக்கிவிட்டால் நல்ல அரசு உருவாயிரும். நல்ல அரசு உருவாக்கிவிட்டால் அத்தனை துயரமும் இல்லாம போயிடும். இதுதான் இங்க இருக்கிற யதார்த்த நிலை. சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் சொல்றாங்க, என்கிட்ட சொல்றாங்க, நமக்கு அரசியல்லாம் வேணாம் சீமான், நம்மளால முடிஞ்ச ஏதோ சேவை. என்ன சேவையா? 10 குழந்தைகளை படிக்க வச்சிருக்கோம்,
ஒரு மரக்கண்டுகளை 100 கண்டுகளை நட்டுக்கிட்டு இருக்கோம். வயதான பெரியவர்களை கொஞ்சம் பேரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி ஏழைகளுக்கு. அரசியல் வேண்டாம். நீங்க செய்கிற சேவையிலேயே ஆக சிறந்த சேவை என்று ஒன்று இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உங்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்ல அரசியலை உருவாக்குகிற சேவை. நீங்கள் நல்ல அரசியலை உருவாக்கி விட்டால் நல்ல அரசு அமைஞ்சிடும். நல்ல அரசு அமைந்து விட்டால் நீங்க செய்யற இந்த சேவைகள் தேவைப்படாது. அரசே அதை செஞ்சிடும். ஒண்ணுல என் தம்பி விமாயன் சொன்னால 50 வருஷமா திமுக அதிமுக தான் ஆண்டிருக்கு. ஐயா எம்ஜிஆர் ஒரு 10 வருஷம், அம்மையார் ஜெயலலிதா ஒரு 20 வருஷம், ஐயா கலைஞர் ஒரு 22 ஆண்டுகள். எல்லாரையும் விடு, ஒரு 5 ஆண்டு உன் பிள்ளை கொடு. ஊரான நம்பி நம்பி ஓட்டு போட்ட ஒரு தடவை உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்க. அது ஏன் உங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை? பெத்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்காதா, அறிவு இருக்காதுன்னு நீங்களே நினைச்சா ஊரா எப்படி நம்புவேன்? உலகம் எப்படி எங்க நம்பும்? உலகம் எப்படி நம்பும்? எங்களை விட அறிவான ஒரு தலைவனை காட்டுங்க. சரி, ரஜினிகாந்த், நானும் ரஜினிகாந்த் ஒரே மேடையில பேசுறோம். நெடுவாசல் எங்கிட்டு இருக்கு, கதிராமங்கலம் எங்கிட்டு இருக்கு. பேசு, நீ வா வா பேசு. தமிழுக்கு மொத்தம் எத்தனை எழுத்து? அதுல உயிர் எழுத்து எத்தனை, மெய் எழுத்து எத்தனை, உயிர்மெய் எழுத்து எத்தனை? வேகமா சொல்லணும். இப்ப நான் திரும்ப திரும்ப கேட்கறதுனால படிச்சு வச்சுக்கிட்டு வந்து பேசிட்டு கூடாது. அதுக்குள்ள கேள்வி கேட்பேன், அதுக்குள்ள உள்கேள்வி கேட்பேன். உங்களுக்கு புரியுதா? நாங்க பல விவகாரமான பயிலுங்க. நீங்க எங்கள்கிட்ட எவனும் சிக்கி தப்பிக்க முடியாது. லட்சம் கேள்வி எழுப்பியிருக்கேன் இந்த பொது மேடையில, ஒரு பய பதில் சொல்லல. ஏன்னா பதில் இல்ல. அதுக்கு பதிலாக அங்க போய் ராத்திரில தண்ணியை போட்டு திட்டுறது. பல பேர், ஒருத்தருட்டையும் பதில் இல்லை. என்னை மாதிரி உலகத்துல சிறந்த ஒரு இனத்தின் மகன் உண்ட. மம்மி டேடின்னு கூப்பிட்டு தெரியுது எங்க மக்கள். அம்மா ஆ உயிர் எழுத்து, இம் மெய் எழுத்து, உயிரையும் மெய்யையும் உருவாக்கி தருகிற உயிர்மெய் எழுத்து மா. எப்படி உருவாக்கி இருக்கான் பாருங்க. உயிரையும் உடம்பையும் தருகிற தாய் உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்தை ஒன்றாக்கி அம்மா என்று ஒரு உறவு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். எப்படி கண்டுட்டான் பாருங்க. அப்பா அதே உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து. அம்மா மெல்லினம், இப்பு பா வல்லினம். அப்பா கொஞ்சம் வன்மையா இருப்பாரான். எப்படிலாம் நடந்துருக்கான் பாருங்க. இதை விட்டுட்டு நம்ம கூட்டம் மம்மி டேடி. மம்மி என்றால் பதப்படுத்தப்பட்ட பிணம் என்று ஆங்கிலத்தில் அர்த்தம். அர்த்தமே தெரியாம இந்த பிணங்கள். ஒரு தம்பி அழுதுகிட்டு ஓடியாந்தான். ஏன்டா அழுகுறாங்க? அம்மா அடிச்சிச்சு. ஏன்டா அடிச்சிச்சு? அம்மான்னு சொன்னே அடிச்சிச்சு. அப்ப என்னடா சொல்ல சொல்லுது? மம்மின்னு சொல்ல சொல்லி கும்மி எடுக்குதுங்கிறான். இந்த தமிழ் சமூகத்தில் ஒன்றிலிருந்து இல்லாத ஒரு புள்ளியிலிருந்து விரிவடைகிறதுக்கு, மீட்சியுறுவதற்கு, எழுச்சியுறுவதற்கு புரட்சியை முன்னெடுக்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். இது உங்க மயங்கிறதுனால, உங்க பிள்ளைங்கிறதுனால எங்களை சாதாரணமா நினைக்காதீங்க. உலக வரலாற்றில் எந்த ஒரு தேசியமும் முன்னெடுக்காத ஒரு மாபெரும் புரட்சியை உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கிறோம். இன்னைக்கு சிரிப்பா இருக்கலாம், சாதாரணமா இருக்கலாம். இதுக்கு இங்க பிடல் காஸ்ட்ரோ சொல்றான். என்ன சொல்றான்? தொடக்கத்தில் எதையும் வீண் முயற்சி என்பார்கள், நீ வென்று விட்டால் அதையே விடாமுயற்சி என்பார்கள். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. அப்படி தடம் பதித்து நடக்க வந்த மாமனிதன். ஆளுகெல்லாம் சின்ன சின்ன பயில வந்துட்டு எதை பேசுறாங்க. என்ன பேசணும்? ஓட்டு காசு கொடுப்பாங்க. ஒண்ணு கத்த வச்சுக்கிட்டாங்க. நானும் எவ்வளவோ சொல்றேன். எங்க ஐயா முத்துராமலிங்கத்தவர் சொல்றாங்க, டே ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அதை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்று சொல்றாங்க. இந்த தேச துரோகத்தை நீங்க செய்ய போறீங்களா? அந்த பாவிகள்ட்ட இருந்து காசை வாங்கிட்டு தேச துரோகத்தை செய்ய போறீங்களான்னு கேட்டேன். ஆமான்னு செஞ்சுட்டாங்க. அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், மதிப்பு மிக்க நம்ம உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்கிறது. அப்படி மதிப்பு மிக்க நமது வாக்கை சில ரொட்டி துண்டு 500 1000 அது போட்டாச்சு. அதுல தர்ம சிந்தனை என் மக்களுக்கு, நியாய உணர்வு. எப்படி? எத்தனை ஓட்டுப்பா? 5. யாருப்பா போட்டியா? அவனுக்கு 3 இவனுக்கு 2. கட்சி கொள்கை ஒரு இளவு கர்மாந்திரம் கிடையாது. ஏப்பானா அவன் ஓட்டுக்கு 300 ரூபா வச்சு கொடுத்துட்டான்ப்பா இலக்காரன். இவன் இந்த சூரியங்காரன் 2 வச்சு கொடுத்துட்டான்ப்பா. 2000 கொடுத்தவனுக்கு 2, 3000 கொடுத்தவனுக்கு 3பா.
நல்லவங்க நடு ரோட்ல நில்லுங்கப்பா. நீங்க நாங்க திருவோடு ஏந்தி தெருவோடு போறோம்ப்பா. வேற என்னப்பா? இது ஒரு கொடுமை. நோட்டை வாங்கிக்கிட்டு வரிசையில் நின்று ஓட்ட போடுவது அரசியல். உலகெங்கும் அடிமைப்பட்டவன் உரிமையை மிக்க அரசியல் செஞ்சான். இங்க உரிமையோடு வாழ்ந்தவன், பெருமையோடு வாழ்ந்தவன் அதையெல்லாம் இழந்த அடிமைப்படுவதற்கு அரசியல் செஞ்சு கொண்டிருக்கான். இதுதான் கொடுமை. இதை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறான். என் தம்பி இமாயின் சொன்னா பாருங்க, நான் விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப பேர் நினைச்சுட்டு இருக்கான் சீமா அப்படி ஆர்வத்தில் தான் பேசுறேன். சத்தியம் பேசுறேன். நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்க போகுதுன்னவனே படக விட்டுருக்கான் சிங்கள. யாராவது தாள் வச்சிருந்தா எழுதி வச்சுக்கிறோங்க. நாங்க சொன்னது நடக்கும், நடத்தி காட்டுவோம். ஒரு மீனவனை தொட மாட்டான். அவன் என்ன நினைப்பான், இப்பத்தான் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் ஆட்சிக்கு வந்திருக்கான், சங்க அறுத்துருவான். என்ன செய்வான்? சங்க அறுத்துருவான்னு அவனுக்கு தெரியும். எந்த நிலைக்கும் போவேன், எந்த நிலைக்கும் போவேன். என் மண்ணின் மக்களின் நலனை காக்கிறதுக்கு என்ன விலையும் கொடுத்து நிற்பேன். ஏன்? எங்களை வளர்த்த தலைவன், எங்களை உருவாக்கிய தலைவன் அப்படிப்பட்டவன். எல்லாம் கொஞ்சிக்கணும். சாதாரண ஆளு கிடையாது நாங்க. எங்க ஐயா அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க, தெரிஞ்சுக்கிறேங்க என் தம்பி தங்கைகளே, தாய் மொழி என்பது வெறும் சத்தம் அல்ல, அது சத்த வடிவத்திலான என் தாயின் ரத்தம் என்று கற்பிக்கிறார். தாய்மொழி என்பது வெறும் சத்தம் இல்லடா, அது சத்த வடிவமான நம் தாயின் ரத்தமடா என்று சொல்றார். அந்த மொழியை சாக விட்டுட்டு நாங்க போயிடுவோம் நீங்க நினைக்காத. இந்தி படிச்சால் எங்க வேலை? கிளம்பு. வட மாநிலத்தில் வேலை கிளம்பிருவான். எச்ராஜா ஐயாட்ட கூட்டு சொல்லிடுவான், ஐயா கூட்டிட்டு போங்க உங்க ஆளுகள் எல்லாம். இந்தி படிச்சிருக்கான். எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், எங்க அம்மா தமிழிசன், அம்மா இந்தி இந்திமா போடா, போய் வட இந்தியாவில் வேலை பாரு, அங்க போய் செருப்படி வாங்கிட்டு வாடா அப்படின்னு. அவனையெல்லாம் அகதி முகாமில் வச்சிருவேன். எப்படி தாயகம் திரும்பி வரும். அப்போ பாலஸ்தீனத்துல ஒரு தாய் இருக்கா, மகன் காணாம போயிடுறான், சின்ன வயதிலே தொலைஞ்சு போயிடுறான். பல ஆண்டுகள் மகனை பற்றி ஏக்கத்திலே அந்த தாய் இருக்கிறார், அந்த இஸ்லாமிய தாய். நீண்ட காலம் கழித்து அவன் நண்பன் வருகிறான். என் மகனை பார்த்தாயா என்றால், ஆம் தாயே பார்த்தேன். அவனை நான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும் என்று பல நாட்கள் பல கிலோமீட்டர் தொலைவிலே அந்த தாய் கால்நடையாக அந்த நண்பனோடு நடந்து தன் மகனை பார்க்க பேரார்வத்தில் போறார். ஆசை கொண்டு அன்பு கொண்டு சுமந்து பெற்று பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த தன் மகன் நீண்ட காலம் கழிச்சு சந்திக்க போறமே என்கிற பேராவலில் போகிறாள் அந்த தாய். போய் அங்க போய் அந்த மகனை காட்டுகிறான் நண்பன், என்றான் உன் மகன் என்று. மகனிடத்திலே தன்னுடைய பாலஸ்தீன மொழியிலே கூப்பிடுகிறாள். அழைக்கிறாள், என் அன்பு மகனே என்று தன் தாய்மொழியில் கூப்பிடுகிறாள். அந்த மகன் திரும்பி பார்க்கிறான். பாலஸ்தீன மொழி, தன் தாய்மொழி அவனுக்கு தெரியவில்லை, மறந்து விட்டான். என் அன்பிற்குரிய மக்களே, அந்த நாட்டில் ஒரு சடங்கு இருக்கிறது, ஒரு நிகழ்வு இருக்கிறது, ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது. இறந்த போது இஸ்லாமிய பெண்கள் ஒரு இறப்பு நிகழ்ந்தால் தலையில் இருக்கிற முக்காடை எடுத்து கழுத்தை சுத்தி போட்டுக் கொள்வார். தன் தாய்மொழியை மறந்த தன் மகன் அந்த நொடியில் இறந்து விட்டான் என்ற இந்த பாலஸ்தீன தாய் தன் முக்காடை எடுத்து கழுத்திலே மாட்டிக்கொண்டு பல நாட்கள் பட்டினியாக பசியாக வெயிலிலே மழையிலே பனியிலே நனைந்து தன் பாச மகனை பார்க்க போகிறோம் என்று போன அந்த தாய் திரும்பி கூட பார்க்காமல் தன் தாய் நிலம் பாலஸ்தீனத்தை நோக்கி நடந்தார். இதுக்கு பேர் தான் தாய்மொழி பற்று. நாளையின் தாய்மொழி செத்து போகுமானால் இன்றே நான் செத்து போவேன், அதை கேட்பதற்கு இருக்க மாட்டேன் என்று அவாமொழி கவிஞன் ரசூல் ஹம்சத்து பேசுறார். செத்து போச்சு நம்ம மொழி. வணிக நிறுவனங்கள்ல, தெருக்கல்ல, கோயில்கள்ல, வழக்காடு மன்றத்துல, திருமண அழைப்புதல எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது உன் தாய்மொழி. இது ஒரு கொடுமை, வரலாற்றில் பெருங்கொடுமை.
உங்க பிள்ளைகள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஆண்டுகளில் தாய்மொழி மீட்சியும். 2 மொழியில் கையெழுத்து போட்டால் செல்லாது என்ற சட்டம் பிறக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். நாகராசு மகன் சரவணன், நான் சரவணன் என்று தானே பொண்ணும். முனியாண்டி மகன் முருகேசன், முருகேசன் என்று தானே பொண்ணும். அது ஏன் எம் என்னலாம் எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? உங்க அப்பா என்ன வெள்ளக்காரனா? எதுக்கு நீ போடுற இந்த மானங்கட்ட செயலை? வேற எவன் செய்வான்? நல்ல ஆத்தாள் கப்பனுக்கும் பிறந்த எந்த மான தமிழனாவது, மான தமிழச்சி ஒரு மரத்தி மாறல பால் குடிச்ச எந்த மகனாவது இந்த செயலை செய்யலாமா? எங்க அப்பன் பெயர் என்னவோ அதை என் தாய்மொழியில் முதலிடத்தில் எழுதுவன் தான்டா தன்மானமிக்க தமிழன். அது பொண்ணுல சட்டம். நீ இனிமே வந்து என் நடராஜன் அப்படின்னு போட்டின்னு வச்சுக்க, செல்லாது, கிழிச்சு போட்டுருவான். வேற செக் விடுங்க, செல்லாதுங்க, வேற காசு சொல்ல விடுங்க, செல்லாதுன்னு எல்லாத்தையும் மாத்தவும் பாருங்க. 5000 ஒன்லி, அதெல்லாம் தேவையில்லை, 5000 மட்டும் எழுது. வங்கியில ஏற்க மாட்டான், மேலாளர் பிச்சு பெறுவேன் எழுதுறாரு, எல்லாம் மாறிடும். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் சட்டம் வரும். மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி வருந்தி பாடி செத்து போனான் எங்க புரட்சி பாவலன் பாரதிதாசன். அவன் பேரங்க வர்றான். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் சட்டம். ஸ்ட்ரீட் இருக்காது, தெரு. அவனி இருக்காது, நிலச்சாலை. எக்ஸ்டென்ஷன் இருக்காது, விரிவு. செக்டர் இருக்காது, பிரிவு. நல்லா கவனிச்சுக்கணும், எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவோம். இங்க ஹாஸ்பிட்டல் ஹீஸ்பிட்டல் இருக்காது, மருத்துவமனை. கீழே சின்னதா ஹாஸ்பிட்டல். வானூர்தி நிலையம், கீழே சின்னதா ஆங்கிலத்தில் ஏர்போர்ட். இந்தி வாந்தி எடுத்து விட்டுருவோம். கர்நாடகால விரட்டி விரட்டி அழிச்சுக்கிட்டு இருக்கான் இந்திய. நீ என்ன போய் கிழிச்சு அவனை தொலைச்சு போடுவான். இங்க நான் வந்து உட்கார்ந்தவன ஹிந்தி படி, ஹிந்தி படி. யாரா பேச சொல்லுங்க பாப்போம். கூப்பிட்டு கேட்பேன், ஏன் படிக்கணும் ஹிந்தி? இல்ல ஹிந்தி படிச்சா அங்க வேலை கிடைக்கும். உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? என்ன தெரிஞ்சா அங்கேயே வேலை பாருங்க, இங்கே வரிய. ஏன் வரிய? 50 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கான் வட மாநிலத்துக்காரன். உங்களால நம்ப முடியுதா? கோயம்புத்தூர்ல மட்டும் 10 லட்சம் பேர் பீகாரி வந்திருக்கான். ஏன் வேலை இங்க இருக்கு? இந்திய படிச்சுட்டு ஏன் ஊர்ல சோன் பப்படின்னு சொட்டு வித்துக்கிட்டு இருக்கான், தள்ளு வண்டியில தட்டு கழுவிட்டு இருக்கான், பானிபூரி வித்துக்கிட்டு இருக்கான், குல்ஃபீஸ் வித்துக்கிட்டு இருக்கான். இந்த வெங்காயம் இந்திய படிச்சா வேலை கிடைக்குதுன்னு பேசிட்டு இருக்கான். நீ என்னவும் படி, எங்கேயும் போ. நான் ஒரு சட்டம், என் தாய்மொழியை மீட்க தமிழ். இங்க பாருங்க, தமிழுக்கு அமுது என்ற பேர். தமிழுக்கு அமுது என்று பேர். என்ன தமிழுக்கு அமுது என்று பேர்? சும்மா இல்ல. தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக்கொண்டு வரும்போது, தமிழ் தமிழ் என்று சொல்லிக்கொண்டே வரும்போது அமிழ்து 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 அமிழ் என்று வந்துடும். அதைத்தான் எங்க புரட்சி பாவலன் என்ன பண்றான்? தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறான். மொழி இல்லடா, என் உயிருங்கிறான். உலகத்துல எந்த மொழிக்கு சொந்தக்காரன் தன் பெயரோட மொழியை வச்சிருந்தான்? இங்கிலீஷ். இங்கிலீஷ் பிரின்ஸ், இங்கிலீஷ் சார்லஸ் என்ன வச்சிருக்கானா? இங்கிலீஷ் டேவிட் எவனா வச்சிருக்கானா? மலையாள கிருஷ்ணன் அப்படி எவனா வச்சிருக்கானா? வச்சிருக்கானா? தெலுங்கு செல்வன் என்ன இருக்கானா? கன்னட குமரன் அப்படி இல்லடா. நாங்க முகமும் முகவரியும் உயிரும் உணர்வுமாக தமிழோடு வாழ்ந்தவன். தமிழ் செல்வன், தமிழ் அழகன், தமிழரசி, தமிழ் தமிழ் குமரன், பேர்களை பேரு. தமிழ் அழகன், தமிழ் தமிழை தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்து உயிராக நேசித்து வாழ்ந்த இனத்தின் கூட்டம் தமிழர்கள். தமிழ் வந்து ஒரு பேச்சு மொழியில தமிழ் தேன் சொட்டு மொழி என்கிறார் முத்தமிழ் காவலர் ஐயா கே பேசுவனாதான். தமிழ் தேன் சொட்டு மொழி. எப்படி? படித்தேன், ரசித்தேன், சுவைத்தேன், சிரித்தேன், எழுந்தேன், கொடுத்தேன். பாரு, தேன் சொட்டுது. தேன் சொட்டு மொழியடா தமிழ் என்று முத்தமிழ் காவலர் பாடுற. அப்படி பெருமைக்குரிய மொழி. ஆங்கிலேயனுக்கு சித்தப்பா அங்கிள், மாமா அங்கிள், பெரியம்மா ஆண்டி, சின்னம்மா ஆண்டி, அத்தை ஆண்டி. எனக்கு பெரியம்மா, சின்னம்மா, அத்தை.
எனக்கு சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அவனுக்கு எல்லாமே அங்கிள், அவனுக்கு எல்லாமே ரைஸ். எனக்கு அப்படியா? அரிசி, நெல்லு, சோறு. அவனுக்கு மூணுக்கும் பேரு ரைஸ். அவன் ஒண்ணும் இல்லாத உதவக்கிறப்ப எங்கிட்ட இருந்து திடிட்டு போனான் பல சொற்களை. என்னுடைய பேச்சு முன்னாடி ஒரு எஸ் போட்டு ஸ்பீச்சு, என்னுடைய பஞ்சு அதுக்கு முன்னாடி ஒரு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு, பலாயிரக்கணக்கான மொழி உயிர் சொற்களை வேர் சொற்களை என்கிட்ட இருந்து திடிட்டு போனவன் அவன். அவன் மொழியை படிச்சுட்டு அறிவு. அமெரிக்கால பள்ளிக்கூடம் போகாதவங்க கூட தான் ஆங்கிலம் பேசுறான். எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, ரஜினி நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு அப்படின்னு. இப்படியா? அமெரிக்கால பிச்சை எடுக்கிறவன்ல அவன் இங்கிலீஷ்லாம் பிச்சை எடுக்கிறான். அமெரிக்காவிலையும் பிரிட்டன்லையும் பள்ளிக்கூடம் போகாதவன் கூட இங்கிலீஷ் பேசுவான். காரணம் அவன் தாய்மொழி. அது அறிவில்லை. மொழி என்பது ஒரு லாங்குவேஜ், நாட் அ நாலேஜ். என் தமிழ் எல்லா வழியிலையும் ஆக சிறந்த மொழி. அதை உயிர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன சொல்லுவேன், எங்க ஆள் என்ன சொல்றான் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, தமிழ் தமிழ்னு ஏன் ஜீமான் பேசிட்டு, தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா, தமிழா உனக்கு சோறு போடும். போடும். எப்ப? நாங்க வந்த உடனே அடுத்த நாளே போடும். எப்படி போடும்? சட்டம் பாருங்க. அங்கங்க எதிர்கட்சி எல்லாம் உட்காந்து குய்யா புயம்பா, தம்பி வெளியில இருந்து மேசை தட்டு தம்பி, போ தம்பி, அங்கிட்டு போ தம்பி, எங்களுக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, போப்பா. 50 ஆண்டுகளா தட்டி தட்டி மேசை உடைச்சது போதும், போ. இருப்பா, சட்டத்தை கருப்பா, கேளப்பா. ஆங்கிலம் படித்தால் அந்நிய நாடுகளில் வேலை, இந்தி படித்தால் வட இந்தியாவில் வேலை. ஆங்கிலம் படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறோம், படித்து விட்டு உடனே வெளிநாடு செல்லுங்கள். இந்தி படித்தால் வட மாநிலங்களை படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி படித்து விட்டு உடனே வட மாநிலம் செல்லுங்கள். ஆனால் எங்கள் தாய்மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த, உலகில் நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழன் என்கிற தேசிய இனத்தின் உயிராக, உணர்வாக, முகமாக, முகவரியாக இருக்கிற எங்கள் உயிர் தமிழ், எங்கள் தாய்மொழி தமிழிலே படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. சட்டம் போடுறேன். இதே மாதிரி சட்டசபையில் எல்லாம் கைதட்டிடுவான், சட்டம் நிறைவேறிடும். பள்ளிக்கூடத்தில் பயிற்று மொழி தமிழ், ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. உலகத்தின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி. விரும்பினால் எம்மொழியும் கற்போம், கட்டாயமாக திணித்தால் எவனா இருந்தாலும் எதிர்ப்போம். இது எங்க கொள்கை. அப்ப என்ன பண்ணுவான்? ஆங்கிலத்தை பிரமாதமாக பயிற்றுவிப்போம். தமிழர்கள் தங்கள் தாய்மொழியில் மிகப்பெரிய ஆற்றலை பெற்றிருப்பார்கள். கவிதை புனைவதற்கு, எழுதுவதற்கு, இலக்கியம் படைப்பதற்கு பேராற்றல் பெற்றிருப்பார்கள். ஆங்கிலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு இணையாக பேசுவதற்கு, எழுதுவதற்கு ஆளுமையை, புலமையை பெற்றிருப்பார்கள் என்று கற்பிச்சு கொடுத்துருவோம் எங்க பிள்ளைகளுக்கு. இந்த கல்வி அமைப்பை மாத்திருவேன். நீங்க வந்த பிறகு இந்த 11ஆம் பொது தேர்வுலாம் யாரு சொன்னது? நாங்க கொடுத்ததுதான். நீங்க கேளுங்க உங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட. நாம் தமிழர் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு மக்கள் அரசு.com தட்டுங்க. கல்வியில 11ஆம் வகுப்பை பொது தேர்வாக மாற்றி விடுவோம் என்று கொடுத்துருக்கேன். நான் அதான் அவர் படிச்சு படிச்சுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அதை பாராட்டுறேன். இப்போவாது படிங்கன்னு, படிச்சுட்டு செய்யுங்க. வந்த உடனே இந்த கல்வி முறையை மாத்திருவான். ஒரே ஒரு பாடம் தான் என் பிள்ளைகளுக்கு படிப்பு. காலையில போயிட்டு சாயந்தரம் வர்ற கதையெல்லாம் கிடையாது. 3 மணி நேரம் தான் பள்ளிக்கூடத்துல. வீட்டு பாடம்னு ஒன்னே இருக்காது, கிழிச்சு தூர போட்டுருவேன். ரேங்க் கார்டெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என் பிள்ளைகளுக்கு கல்வி சுமை இல்லை, சுகம்னு ஆக்கிடுவேன். புத்தகம் பைக்கூடலாம் கிடையாது. நேராக போக வேண்டியது அங்கே பள்ளிக்கூடத்திலே அறைய வச்சிருவேன். அங்கே யாருப்பா? பழனிவேல்னு போட்டு அவன் புத்தகத்தை எல்லாத்தையும் உள்ள வச்சு சாவியை பூட்டிட்டு கையில் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திறந்து படிச்சுக்க வேண்டியதான். அதான் வீட்டு பாடம் இல்லையே. பழனிவேலுக்கு என்னப்பா விருப்பம்? ஐயா எனக்கு ஓடுறது ரொம்ப பிடிக்குதியா, ஓடிக்கிட்டே இருக்கியா, நாம பல உசேன் போல்ட்டை உருவாக்கும்யா. அப்படிதான் அன்னைக்கு சி தமிழ் நிகழ்ச்சியில பல தடவை நம்ம ஏஆர் ரஹ்மான பெருமையை எடுத்து உதாரணமா சொல்லியிருக்கான். அவர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அம்மையார் சுகாசினி கேட்குறாங்க, நீங்க படிப்புல என்ன அப்படின்னு. நல்லா படிப்பேன், நல்லா தான் படிப்பேன் அப்படின்னு. மதிப்பெண்கள் நீங்க படிச்சு ஆனா பெரிய 100 மதிப்பெண்கள் 100க்கு 100 வாங்கிட்டாப்புல வாழ்க்கையில சாதிச்சிட முடியுமான்னு கேட்கிறாரு. அதுக்கு யார்ட்டையும் பதில் சாதிக்க முடியாது. இங்க ஒரு கல்வி முறை வச்சிருக்காங்க, என்ன தெரியுமில்ல? எந்த பள்ளிக்கூடம் ஆனாலும் எந்த கல்லூரி ஆனாலும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவரையே படிக்க சேர்த்துக்கிறது. இப்படி உலகத்துல எங்கேயாவது ஒரு முட்டாள்தனமான கல்வி முறை எங்கேயாவது இருக்கா பாருங்க. பள்ளி கல்லூரி என்பது படிக்க முடியாத, படிக்காத மாணவர்களை படிக்க வைக்கிறது தான் பள்ளிக்கூடம். இவன் என்ன செய்யறான்? நல்லா படிச்சு 100க்கு 100 மதிப்பெண்கள் எவன் வாங்கினானோ அவனை என் பள்ளிக்கூடத்தில் சேருங்கிறான். எவ்வளவு மார்க்கு? 100க்கு 99. வா வா உனக்கு சீட்டு. இது எப்படி இருக்குன்னா
இப்ப நான் ஒரு மருத்துவர், டாக்டர். நான் டாக்டர், மருத்துவர்னா உங்களுக்கு குழம்பிடும். நான் டாக்டர். இப்ப என்னை பார்க்க வரும்போது யாருக்கு இந்த கூட்டத்தில் நோயே இல்லையோ அவங்க வாங்க நான் பார்க்கிறேன். எப்படி இருக்கு? ஒரு பைத்தியக்கார டாக்டர் மாதிரி எனக்கு தெரியுது இல்ல என்னை பார்க்கும்போது. அந்த மாதிரிதான் உங்க கல்வி முறை இருக்கு. புரியுதா? எவனுக்கு நோய் இல்லையோ அவனுக்கு தான் நான் வைத்தியம் பாப்பன்னு சொல்ற டாக்டர் இப்படி முட்டாளானவனோ அப்படிப்பட்ட முட்டாள்தனமான கல்வி முறையை நம்ம வச்சிருக்கோம். மனித அறிவை மதிப்பெண்களை வைத்து மதிப்பிடுகிற மடையர் கூட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கரூர் ஷாருக் கான் ஒரு தம்பி, ஷாருக் அவன் பேரு, முழு பேர் ஏதோ நினைவில் இல்லை. ஷாருக் 12ஆவதுல வந்து 750 மதிப்பெண் தான். எல்லாம் 1100, 1110, 150 அப்படிலாம் வாங்கிட்டு இருக்கும்போது 750 தான் வாங்கியிருக்கான். அவன் 64 கிராம்ல நானோ விண்கலம் ஒன்று தயாரிச்சிருக்கான். அந்த இவ்வளவுதான், தீப்பெட்டி அளவுல. அமெரிக்கா இருக்கு பாருங்க, நாசா, அது அவனுடைய விண்கலத்தை பாராட்டி, அவனுடைய அறிவை பாராட்டி அவனை தூக்கிட்டு போய் அது விண்ல பறக்க விட்டுச்சு. 750 மதிப்பெண் வாங்கினவன் உலக சிறந்த அறிவாளியா, அறிஞனா, விஞ்ஞானியா இருக்கான். சச்சின் டெண்டுல்கர் படிச்சானா பந்த அடிச்சானா? தான் கேள்வி. சீமான் படிச்சதுக்கும் செய்யற வேலைக்கும் சம்பந்தம் இருக்கா? நான் படிச்சது பொருளாதாரம், பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன? எதையோ ஒன்ன செய்ய வச்சுட்டாங்க. இதுதான் பிரச்சனை. நான் சினிமா எடுக்க போனேன், அதுக்கு நான் படிச்சதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப செய்யற வேலைக்கு அறவே சம்பந்தம் இல்லை. இதை விளங்கிக் கொள்ளணும். கல்வி முறையை மாத்திரம், எல்லாத்தையும் மாத்திரம். இப்ப இங்க இருக்கிற நாட்டில் இருக்க பிரச்சனை எல்லாம் என் தம்பியை சொன்னாங்க. கரின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். இப்ப வரின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இன்னும் ஒரு 10 நாள்ல சொரின்னு எல்லாரும் சொரிய சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வேலை இல்லை. பண மதிப்பிழப்புல ஒண்ணு கொண்டாந்தாங்க, டிமானிட்டைசேஷன். அது என்ன அர்த்தம்? பணம் செல்லாது அப்படின்னா என்ன அர்த்தமா? உடனே கருப்பு பணம்லாம் ஒளிஞ்சிருமா. எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, எவன் இவ்வளவு அறிவாளின்னு தெரியல. எங்கேயோ ரூம் போட்டு உட்காந்து யோசிக்கிறாங்க, வடிவேல் சொல்றது மாதிரி. இந்த சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுங்கிற மாதிரி பணத்தை செல்லாதுனாக்கிட்டா ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிரும்னு கிளம்பினாங்க. முதல்ல எங்க கிளம்பினாங்க? கருப்பு மணி ஒளிஞ்சிரும், கருப்பு பணம் ஒளிஞ்சிரும்னாங்க. பல பேர் வாட்ஸ்அப்லாம் சொன்னாங்க கருப்பு பணம் ஒளியணும்னா. அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் ஊழல் லஞ்சத்துக்கு எதிரான போர்னாங்க. இது எதுவும் ஒளிஞ்ச பாடு இல்லை, நல்லா கவனிச்சுக்கணும். இதுக்கும் சம்பந்தமே இல்லை. கடைசி என்ன பண்ணாங்க? கேஷ்லெஸ் எக்கனாமின்ட்டான், பணமில்லா பரிவர்த்தனைன்ட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க? செல்போன் டிரான்சாக்சன். நீங்க வந்து பணமில்லா பரிவர்த்தனைக்கு வந்துருங்க, மின்னணு பரிமாற்றத்திற்கு வந்துருங்கன்ட்டான். எங்க ஆரம்பிச்சு எங்க வந்தான் பாருங்க. இந்திய நாட்டின் பிரதமர் மேன்மையும் மாண்பும் நிறைந்த மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா நரேந்திர மோடி அவர்கள். என்ன மரியாதை குறைவா பேசினா திட்டுறாங்க. நான் புரோக்கர்னு சொல்லிட்டேன், அதை விட மரியாதையா வரும் ஒன்னும் சொல்ல முடியாத. இதுல பல பேருக்கு புரிய மாட்டேங்குது என்னன்னு. இருங்க விளக்குறேன். இப்ப ஒரு வீடு எனக்கு தேவைப்படுது, ஒரு வாடகைக்கு வீடு தேவைப்படுது. ஒரு தரகர் வரார். தரகர்னு அவர் வந்து இடைநிலையாளர், கௌரவமா சொல்லுமே இடைநிலையாளர். அவர் வந்து சார் அருமையான வீடு, 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டிஸ். அவர் மொழியில சொல்றேன், 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டிஸ். 1/2 கிலோமீட்டர்ல மருத்துவமனை சார், ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே கிரவுண்டு சார், நீங்க வாக்கிங் ஜாக்கிங் போய்க்கலாம் சார். நல்ல ரோடு சார், ஹவுஸ் ஓனர் தங்கமானவர் சார், பிக்கல் பிடுங்கல் இருக்காது. எப்போ வேணாலும் நீங்க ஒரு நாள் வாடகை கொடுக்க முன்ன பண்ணாலும் சரி பண்ணிக்கலாம் சார், ஒரு பிரச்சனை இல்லை. அருமையான வீடு சார், நல்ல நிறைய மரங்கள் சார், நல்ல காற்றோட்டம். வாங்க சார் வீட்டை காட்டுவான். வீட்டை பார்த்தோன்னா வீடு எனக்கு பிடிச்சிருச்சு, ஹவுஸ் ஓனர்ட்டு போறான். அருமையான பார்ட்டி, கண் பார்ட்டி, மாசமான 1 லட்சம் சம்பளம், 1 to 5ஆம் தேதிக்குள்ள வாடகையை கொடுத்துருவாரு. ரொம்ப இல்ல, அம்மா அப்பா அதெல்லாம் கிடையாது, பொண்டாட்டி 2 பிள்ளை அவர் தான். ஒரு பிரச்சனை இல்லை. ஆள் வேலைக்கு போயிடும், ராத்திரிக்கு தான் வரும். ஒரு தண்ணி கிண்ணி போடுறது, ராவடி பண்றது ஒரு பிரச்சனை இருக்காது. நீங்க அவருக்கு வீட்டை கொடுங்க சார். சரி ஓகே ஐயா, முன்பணம் என்கிட்ட கமிஷன். ஐயா வீடு அவருக்கு, சாவி அவர்கிட்ட கமிஷன். இவருக்கு பேர் என்ன? வீட்டு புரோக்கர் அதானே. இப்ப பிரதமர் ஜப்பான் போறார், எங்க நாட்டுக்கு வாங்க, எங்க நாட்டுல வந்து முதலீடு செய்யுங்க. சீனா போறார்,
ரஷ்யா போறார், ஹாங்காங் போறார், தைவான் போறார். எங்க நாட்டுக்கு வாங்க, முதலீடு செய்யுங்க. 50 கோடி இளைஞர்களை வச்சிருக்கேன், அவ்வளவு அடிமைகளை வச்சிருக்கேன். நிலத்தடி நீர் எவ்வளவு நாள் உறிஞ்சிக்க, தடையற்ற மின்சாரம் தாரேன். 1 மணி நேரம் அதுல மின்தடை ஏற்பட்டு, 1/2 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டு, 1/4 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டு உற்பத்தியில் இழப்பு ஏற்பட்டால் மத்திய மாநில அரசுகளே அந்த இழப்பை ஈடுகட்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தம் வாங்க. நிலம் எவ்வளவு வேணாலும் பறிச்சு தர்றேன். எத்தனை ஏக்கர் வேணும்? 2000 ஏக்கரா, 3000 ஏக்கரா? விவசாயி அவன் செத்தா என்ன, வாழ்ந்தா என்ன? உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும்? எடுத்து தாரே, வச்சுக்கிறீங்க, வாங்க எடுத்துக்கிறீங்க. நான் ஒரு ரோடு போட்டிருக்கேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பை பிரமாணமா போட்டு வச்சிருக்கேன். நெடுஞ்சாலைன்னு பேர் வச்சிருக்கேன். மக்கள்கிட்ட ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி அவன்கிட்ட 50 கிலோமீட்டர் 50 ரூபா கப்பம் வாங்கிக்கிறேன். இந்த சாலையை போட்டது என் மக்கள் அவனுக்கு நினைச்சிட்டு இருக்கான். பலா போன மக்கள். இது உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்யற பொருளை எடுத்துட்டு போறதுக்கு வசதியா போட்ட சாலை என்பதே இதுவரை என் மக்களுக்கு தெரியல. நீ ராத்திரி ஆனா அந்த நெடுஞ்சாலையில பயணிச்சு பாரு, எத்தனை பெரும்பார உந்துகள், மூடு உந்துகள், கண்டெய்னர்கள் போகுதுன்னு பாரு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. மோட்டர் பைக்கு, காரு, அது இது எல்லாம் நீ உற்பத்தி செய்யற. இதுக்கு பேர் என்ன? கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னவர் வீட்டு புரோக்கர், இவர் நாட்டு புரோக்கர். இல்லைன்னு சொல்லி நிரூபிக்க சொல்லி நிரூபிக்க முடியாது. அதான் சத்தியம். இந்த புரோக்கர்கள் சொல்றாங்க, விடுதலை பெற்ற இந்தியாவில் எத்தனையோ 1000 கிராமங்கள் மின்சாரமே போய் சேராமல் இருக்கிறது. அடுத்த கேள்வி, நாங்கள் மின்சாரமே போய் சேராத கிராம மக்கள் எப்படி மின்னணு பரிமாற்றத்திற்கு வருவார்கள்? அதுக்கு பதில் இல்லை. எப்படி இருக்கு? செல்போன் டிரான்சாக்சனுக்கு வாருங்கள். செல்போன்ல மின் கட்டணம், செல்போன்ல கல்வி கட்டணம், செல்போன்ல ஆன்லைன் வர்த்தகம் எல்லாம் செய்து கொள்ளலாம். இருக்கிற இடத்துல விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு சாகலாம். சாகறதுக்கு முன்பு பாடைக்கு சங்குக்கு எல்லாம் இதிலே ஒப்பந்தம் செஞ்சிடலாம். எல்லாம் இளவையும் சொல்ற. இதுக்கு பேர் என்ன? செல்போன் டிரான்சாக்சன். இந்த செல்போனை உற்பத்தி செய்யறவன் யாரு? எங்க ஆத்தாலும் அப்பனும் சுப்பனும் குப்பனுமா? இது யாரா உற்பத்தி செய்யறவன்? யாரு? இதுக்கு உள்ள போடுற சிம் கார்டுங்கிற அந்த அட்டை இருக்குல்ல, அதை உற்பத்தி செய்யறவன் யாரு? இப்ப இந்த திட்டம், இந்த இது முதலாளிகளுக்கானதா? இதை உற்பத்தி செய்யற முதலாளிகளுக்கானதா? பயன்படுத்துகிற என் மக்களுக்கானதா? பதில் இருக்கா? இல்ல. இது கதை முடிஞ்சு வரி வரின்னு முடிச்சிட்டாங்க. கடைசியா 6 மாசம் கழிச்சு பாருங்க, 6 மாசம் கழிச்சு பாருங்க, சொர்க்கத்துல வந்துருவீங்க. நாடு ஏழைகளுக்கு அப்படி வந்துரும், வளர்ச்சி வந்துரும், அது வந்துரும், இது வந்துரும், குடு படிச்சு கத்திக்கிட்டே இருந்தாங்க. தப்புன்னு ஒரு நாள் வளரும் நாடுகள் பட்டியல இருந்து இந்தியாவை தூக்கிட்டேன். இதுக்கு பேர் என்ன? டெவலப். ஃபுல் ஸ்விங் டெவலப். கிங்னு மேல ஏறிடுறது, அந்த கீழே விழுகிறது. கடைசியா விழுந்துட்டான். இதை எங்கடா இந்த சில மண்டக்கராக் பிடிச்ச கத்தி தீப்பாங்களேன்ட்டு நம்மள மாதிரி பல பேர் இருக்கான்ல. அங்கிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால், அங்கிட்ட மம்தா பானர்ஜி, இங்க நாங்க கத்தும்ட்டு டப்புன்னு கறின்ட்ட கறி மாட்டுக்கறிக்கு தடையா, அதுக்கு திருப்பிட்டான். அப்படி காலத்தை தட்டிட்டு போதும் ஒருத்தன் குறுக்க மாதிரி சொன்னா இப்படி தட்டி விடுவோம்ல, அங்க ஓடுவான் அவன், அந்த வேலையை செய்யுது. இதுக்கு பேர் தான் இது. தட்டி விட்டான் மாட்டுக்கறி. பல பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கான், நல்லா கவனிச்சுக்கணும். இஸ்லாமிய மக்களுக்காக கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறான். இது எல்லா மக்களுக்கும் எதிராக கொண்டு வந்த திட்டம். இதை விளங்கிக் கொள்வதற்கு என் மக்களுக்கு இதுவரை புரிதல் இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும். மாடை விதைக்க கூடாது, பசுவை விதைக்க கூடாது. வட இந்தியாவில் பசு சாலைகளில் நின்று சாகுது. ஏன்னா எவனும் பசுவை பராமரிக்கல, வாங்க முடியாது, விற்க முடியாது, விட்டுட்டு அந்த தெருவில் செத்து அதுவா விழுகுது. தெருவில் கிடக்குது, தண்ணி இல்ல, தவிடுல செத்து கிடக்கு. இதுதான் பசு புனிதம்னு காப்பாற்ற போற புரட்சியாளர்களுடைய வேலை. எங்க அப்பத்தா ஒண்ணு பேசுது, இந்த மாட்டுக்கு வயசாகி போச்சு, பல்லெல்லாம் போயிருச்சு, வந்த விலைக்கு விற்கலாம்னா விற்க முடியாதான், என்ன செய்யறதுன்னு தெரியல. இது கோசாலையில கொண்டு விடுங்க, காசு கொடுங்க, கோசாலையில விட்டுருவாங்குது. சண்டை கொண்டு போனா காசு வாங்கி தானே கொடுப்போம், அப்படி கோசாலையில விட்டுறோம், காசு கொடுங்க விட்டுருவாங்குது. நான் சின்னதுல இருந்து தண்ணி வச்சு தவிடு வச்சு வளர்த்தி இவ்வளவு பெரிய மாடாக்கி உனக்கு சும்மா விட்டு வரணுமான்னு கேக்குது. பதில் என்ன இருக்கு? என்ன இருக்கு? மாடு வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது.
இதில் கறிக்காக மாடு வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாதுங்கிற சட்டத்தை கொண்டு வந்து, எது கறிக்காக வாங்குற மாடு? இது எப்படி பிரிப்ப? இது உழவுக்காக, இது வண்டி மாட்டுக்காக, இது எருவுக்காக சாணத்திற்காக வாங்குற மாடு, இது கறிக்காக வாங்குற மாடுன்னு எப்படி பிரிப்ப? இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறார்கள் இவர்கள்? ஒருத்தண்டையும் பதில் இல்லை. கடைசியா என்ன ஆயிடுச்சு? மாடு வாங்கவும் முடியாது, விற்க முடியாத நிலை வந்தா மாடு மொத்தமா முடிஞ்சிருச்சு. இது மாட்டை ஒழிப்பதற்கான, மாடு என்கிற ஒன்றே இந்த நிலத்தில் இல்லாமல் ஒழிப்பதற்கான சட்டம். இப்ப கடைசியா திருவண்ணாமலையில கண்ணமங்கலம்ங்கிற கிராமத்துல 2 நம்ம பெரியப்பனும் சித்தப்பனும் மேலிய பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கான், ஒருத்தன் உழுதுருக்கான். ஏன்? மாடு இல்ல. மாடு உழவுக்காக வாங்க முடியல. உழவுக்கு வாங்குறதா கறிக்கு வாங்குறதான்னு தெரியாது. சீமான பிடிக்கலைன்னா மாட்டை வீட்டு வாசல் கட்டி வச்சு இது கறிக்காக வாங்கின மாடுன்னு தூக்கி உழுதுக்கு போடலாம். எப்படி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில கஞ்சா உள்ள வச்சு தூக்கி தூக்கி போடுவாங்களோ அப்படி இது கறிக்காக வாங்கின மாடு கட்டி வச்சு உள்ள போடலாம். அப்படி ஒரு சட்டம். இந்த அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொள்ளணும். பாலின் சந்தை மதிப்பு பல லட்சம் கோடி, பல லட்சக்கணக்கான கோடி. பால் மிக அத்தியாவசியமான உணவு. 100க்கு 90 பேருக்கு மேலாக பாலை பயன்படுத்துறான். நல்லா விளங்கணும். பால் மிக அத்தியாவசியமான உணவு. குழந்தைகள் பெரியோர்களுக்கு மிக மிக சத்துள்ள உணவா மாறி நிக்குது, மருத்துவ உணவாகவும் மாறி நிக்குது. இதுல இந்த பாலின் சந்தையை அவன் முதலாளிகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான். இப்ப மாடு என்பது தற்சார்பு பொருளாதாரத்தில் ஒரு பெரும்பங்கு வகிக்குது. ஒரு கிராமத்துல 10 மாடு, 2 மாடு, 3 மாடு, 4 மாடு வச்சிருக்கிற எங்க சித்தப்பன் பெரியப்பன் எங்க ஆத்தா பத்தா அந்த மாட்டுல கிடக்கிற 1 லிட்டர் 1/2 லிட்டர் பாலை எடுத்து அந்த தெருவில் இருக்கிற 10 குடும்பத்துக்கு ஊத்திட்டு எங்க ஆத்தா பத்தா வாழ்ந்துடும், அந்த தெருவுக்கு வேண்டிய உணவுப் பொருளையும் கொடுத்துருது. இதுக்கு பேர் தான் தற்சார்பு பொருளாதாரம். அதெல்லாம் விளங்கணும். இந்த தற்சார்பு பொருளாதாரத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போர் தான் இந்த மாட்டுக்கான தடை. இந்த பசுமாடை இனி எங்க அப்பத்தா வாங்க முடியாது, விற்க முடியாதுன்னா இந்த கையில் இருக்கிற மாடு செத்துச்சுன்னா இதோட கிட்ட பால் இருக்காது. இது நுட்பமா விளங்கி கொள்ளணும். மாடு என்பது தமிழருடைய வாழ்வியல்ல ஒரு பெரிய அங்கத்தை வைக்குது. உழவாண்மை உழவர் குடியில அது ஒரு பெரிய உறுப்பினரா இருக்குது. மாடு உழவுக்கு, வண்டி மாட்டுக்கு. மாடு சாணம் போடுது, எனக்கு எரு உரம். இதுக்கு பதிலாக உழைக்கிற மாட்டுக்கு கூலியா நான் விளையிற நெல்லுல வைக்கோலை கொடுக்குறேன், விளையிற நெல் தாள இந்த வைக்கோலை கொடுக்குறேன், நெல்லுல அரிசியை எடுத்துக்கிட்டு தவிட்ட கொடுக்குறேன், சாப்பிட்டுட்டு பழைய சோறு மிச்ச சோறு வடிச்ச தண்ணியை கொடுக்குறேன். இப்படி நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுக்கு உதவியா எங்களுக்கு போக மாட்டு கொடுத்து நாங்க இதுக்குள்ள ஒரு தற்சார்புல இருக்கிறோம். எனக்கு அதுக்கு பதிலாக நான் கொடுக்குற வைக்கோலையும் இந்த தவிட்டையும் சாப்பிட்டுட்டு எனக்கு சாணத்தை கொடுக்குது. அந்த சாணத்தை தூக்கி உரக்குழியில போட்டு குப்பைக்குழியில போட்டு வருஷம் முடிஞ்ச உடனே அது நல்லா உழுதுட்டு இதை தூக்கி நிலத்துல கொட்டுவேன். இந்த சுழற்சி இருக்கு பாருங்க, தற்சார்பு உழவாண்மை இருக்கு பாருங்க, இது ஒன்றை ஒன்று சார்ந்து இதை ஒழிச்சாதான் அவன் முதலாளிகளை வாழ வைக்க முடியும். இப்ப மாடு வாங்கவும் விற்க முடியாதுன்னா உழவுக்கு வண்டி மாட்டுக்கு மாடு இல்ல. அப்ப டிராக்டர் வச்சு உழுகிறவன் தான் விவசாயம் செய்ய முடியும். 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சு உழவு மாடு வச்சு பூட்டி விவசாயம் செய்யறவன் செத்துருவான். இப்ப டிராக்டர் வச்சாதான் உழுக முடியும்னா டிராக்டர் உற்பத்தி செய்யற முதலாளியை வாழ வைக்கிறதுக்கு இந்த வேலை திட்டம். 2வது, மாடு போடுற சாணம் தான் இயற்கை உரம்ங்கிற போது இந்த மாட்டை காலி பண்ணாதான் அவன் பாக்டம்பாஸ் 60, 20 பொட்டாசியம் சல்பட்டுங்கிற ரசாயன வேதி உப்புகளை, ரசாயன உரங்களை நமக்கு விற்க முடியும். நுட்பமா என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். குறிப்பா என் தம்பி தங்கைகள், இது நீ கறிக்கு போட்ட தடைன்னு நினைக்கிற. கறி மாடு மேல ஒரு அக்கறை இருந்தா 24 லட்சம் டன்னை ஆண்டு ஒன்றுக்கு ஏன் ஏற்றுமதி செய்யறான்? ஏன் ஏற்றுமதி செய்யறான்? 65,000 கோடி அந்நிய செலாவணியை அதன் மூலம் ஈட்டிட்டு வர்றானே. அவ்வளவு அக்கறை இருந்தா ஏன் மாட கொள்றான்? எல்லா இடத்திலையும் பேசுற இந்திய நாட்டின் பிரதமர் மன் கி பாத் என்று மணிக்கணக்காக வானொலியில் பேசுகிறவர் இந்திய பாராளுமன்றத்திற்கு 5 நிமிடம் கூட பேசாதைய என பதில் இல்லை. 3 ஆண்டுகள்ல அவர் பாராளுமன்றத்துக்கு பேசிய ஒரு 10 நிமிட பேச்சை காட்டு பார்ப்போம். காட்டு. இங்க வந்து சக்கி வாஸ்தவ கிட்ட உடுக்கி அடிச்சுக்கிட்டு 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறது. ஏன் பாராளுமன்றத்தில் பேசல? இது போன்ற கேள்விகள் எழுப்பப்படும், பதில் இருக்காது. இது கறிக்கான தடையா, ஒட்டுமொத்த மாட்டை ஒழிப்பதற்கான தடையா? இப்ப பால் உனக்கு தேவைப்படும். அப்ப என்ன செய்வா? நீ மாடு வச்சு நீ உனக்கு தேவைக்கான பாலை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் பால் உனக்கு வரும். யார்? கார்பரேட் முதலாளிகள் மாடு வளர்ப்பான், அவன் உனக்கு பால் கொடுப்பான். அதுதான் நீங்க குடிக்கணும்.
இது நடக்குதா இல்லையான்னு நீ எழுதி வச்சுப்பார். நீ இயற்கை உளவாண்மைக்கு உன்னை திரும்பவே விட மாட்டான். மாட்டை ஒழிச்சிட்டான். ஜல்லிக்கட்டுக்கு தடையை போட்டு அடிச்சான். அந்த தடையை உடைச்ச உடனே வேற ரூட்ல வந்து அடிச்சிட்டான். இப்ப மறுபடியும் ஜல்லிக்கட்டுக்கு தடை கேட்டு உச்ச நீதிமன்றத்தில் பீட்டா அமைப்பு போயிருக்கு. அவனுக்கு செருப்பால் அடிக்கிறத தவிர இனி வழியே கிடையாது அவங்களுக்கு. நம்மளும் அவ்வளவு சொல்லி பார்த்தோம், அவனுக்கு புரியல. மாடு என்பது நமக்கு மாடல்ல, கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற என்று தமிழ் மறை போதிக்குது. மாடு மாடல்ல, நமக்கு செல்வங்கள். அதை விளங்கிக் கொள்ளணும். மாடை பற்றியோ மற்ற உயிரினங்களை பற்றி நேசிப்பதற்கு தமிழர்களுக்கு எந்த வனம் கற்பிச்சு தர வேண்டியதில்லை. இங்க பார், எங்க ஆதிப்பாட்டன் சிவனை நாங்க வணங்குகிறோம். அவனுக்கு கழுத்துல பாம்பை போட்டான். நல்லா கவனிச்சுக்கணும். காளைய வாகனமா வச்சான். சிவனை வணங்குவதற்கு முன்பு, எல்லா கோயில்களுக்கு முன்பு காளையை நந்தியாக வைத்து காளையை வணங்கிட்டு தான் சிவனையை வணங்குற வழிபாட்டு மரபினர் தமிழர்கள். நீ எனக்கு கற்பிக்க கூடாது. அம்மன்னா அதுக்கு சிங்கம், எல்லாத்துக்கும் முருகன்னா அதுக்கு மயில் வாகனம், கொடியில சேவல். எல்லா உயிரினங்களையும் இறையாக இறைவனோடு வணங்கும் போது சேர்த்து வணங்குகிற ஒரு மாண்புமிக்க சமூகம் தமிழ் சமூகம். நீ எனக்கு உயிர் நேயத்தை பற்றியோ பசுவதை பற்றியெல்லாம் கற்பிச்சு கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. யதார்த்தம் இதுதான். இது கரிக்கு போட்ட தடை. அது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது. என்கிட்ட கேட்கிறானே, அது சிறுபான்மை மக்களுக்கான தானே, அதே நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியா? சிறுபான்மைன்னு சொல்லும் போது நான் 4-5 தேஞ்ச செருப்பு வச்சிருக்கேன். அதை வச்சுக்கிட்டு ஒருத்தனையாவது அடிச்சு செய்தி வரும்பார் தொலைக்காட்சியில. ஏன் சீமான் செருப்பால் அடிச்சாரு? சிறுபான்மை சிறுபான்மை பேச்சு தான் அடிச்சுட்டாரு. என் தம்பி ஹுமாயூன் நான் சொன்னதான் சொல்றான். இந்த நாட்டிலேயே ஆக சிறுபான்மை கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் தான். இங்க இருக்கிற இஸ்லாமியங்கிறதவெல்லாம் சிறுபான்மையா? ஏய், பெரும்பான்மை தேசியனத்தின் மக்கள் அவன். உலகத்தில் 13 கோடி தமிழ் தேசியனத்தின் மக்களின் உறவினர் அந்த இனத்தின் பிள்ளைகள் அவர்கள். இறை வழிபாட்டிற்காக ஏற்றுக்கொண்டிருக்கிற மார்க்கமும் மதமும் தான் குறைந்த எண்ணிக்கையில் இந்த நிலத்தில் இருக்கிறதே ஒழிய அவன் மொழியால் இனத்தால் பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன். அதை புரிஞ்சுக்கணும். ஏண்டா, என் தம்பி ஹுமாயூன் சிறுபான்மை, எச் ராஜா பெரும்பான்மையிட என்னது? என்னடா ஒத்த குடியிட அவர். எங்க ஊர்ல ஒரே ஒரு வீடு இருக்கு. அவர் வீடு என் ஊர் காரைக்குடியில ஒரு வீடு இருக்கு. இப்ப ரஜினிகாந்த் அவன் ஆகச்சிறுபான்மை மராட்டியர். அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் கூட பெங்களூர்ல இருக்காங்க. அண்ணன் சித்தப்பன் பெரியப்பன்லாம். இவர் ஒரு ஆள் இருக்க. ஒத்த ஆள் இந்த மொத்த கூட்டத்தையும் ஆண்டு வரணும்னு நினைக்கிறது. இது ஒரு மானங்கட்ட கூட்டங்கிறனால எல்லாரும் மண்டையில மசாலா அரைக்க தயாராயிட்டான். அது மலையேறி போயிடுச்சு. இது பிரபாகரன் பிள்ளைகளின் யுகம். இதை நல்லா கவனிச்சுக்கணும். நாங்க ஆள்றோம் இல்ல, எவன் ஆளக்கூடாதுங்கிறத நாங்க தான் தீர்மானிப்போம். எவன் நீ நல்லா கவனிச்சுக்கிற, நீ வாழணும்னா என்னை ஆள வைக்கணும், வேற வழியே கிடையாது. போராடி அவன் எடுக்க மாட்டான். ஓஎன்ஜிசி குழாயெல்லாம் எடுக்க மாட்டான். எங்களுக்கு ஓட்ட போட்டு முதலமைச்சர் வந்தவன புடுங்கடான்னு அவனே எடுத்துட்டு போயிடுவான். நாங்க பதவி பிரமாணம் எடுக்கும்போது அவனே லாரியில ஏற்றிடுவான் குழாயெல்லாம். நடக்கிறா நீ நடக்கிறா. அதுக்கு ஒருத்தன் இல்ல, ஒரு ஆள் இல்ல. அதனாலதான் எல்லாரும் அங்க அடிச்சு பாக்குறான். ஒரு சொட்டு தண்ணீருக்காக பிற மாநிலங்களில் உங்க பிள்ளைகள் நிக்க போறது இல்ல. தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைந்து பிற மாநில மக்களுக்கு தண்ணீர் கொடுப்போம். ஆனால் என் நிலத்திலிருந்து நிலக்கரியிலிருந்து தயாரிக்கப்படுற மின்சாரம் பிற மாநிலத்துக்கு போறதை தடுப்போம். என்றைக்கு அவரவர் நிலத்தின் வளங்கள் அவரவர்க்கே என்று முடிவு செய்தார்களோ, கர்நாடக மண்ணில் ஓடி வருகிற காவிரி கன்னடர்களுக்கு, முல்லை பெரியாற்றின் நதிநீர் உரிமை மலையாளிகளுக்கு, பாலாற்றின் நதிநீர் உரிமை தெலுங்கர்களுக்கு என்று முடிவெடுத்தார்களோ, அப்ப என் தாய் நிலம் நிலக்கரியில் இருந்து பழுப்பு நிலக்கரியில் உற்பத்தி செய்யப்படுகிற மின்சாரம் தமிழர்களுக்கு என்ற முடிவை நான் எடுப்போம். உன் வளம் உனக்கென்றால் என் வளம் என் நிலம் எனக்கு இல்ல. எல்லாருக்கும் போது எல்லாருக்கும் தண்ணியை விட நான் உனக்கு மின்சாரம் தானே, இவ்வளவுதான். வந்த உடனே பாண்டியார் பொன்னம்பலால அணையை கட்டுறோம், பெரிய அணையை கட்டுறோம், கட்டி தண்ணியை திருப்புறோம் மேட்டூருக்கு, இங்க முல்லை பெரியாற்று பாசனத்துக்கு. அதிலே போதுமான அளவுக்கு தண்ணீரை விடைஞ்சிருவோம். எல்லா ஏரி குளங்களையும் தூர்வாரி பராமரிச்சு பாதுகாக்கிறோம்.
புதிதா நீர்க்கிதக்கணுங்க வெற்றோம். 950 மில்லிமீட்டர் நமக்கு ஆண்டு ஒன்றுக்கு மழை பெய்யுது. 4000 டிஎம்சி நமக்கு கிடைக்குது. கர்நாடகால வெறும் 722 மில்லிமீட்டர் தான் மழை பெய்யுது. நமக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. காரணம் வெறும் 1500 டிஎம்சி தண்ணீரை நம்ம பயன்படுத்திட்டு மீதி 2500 கடல்ல கலக்க விட்டுறோம். உங்க பிள்ளைகள் கடல்ல கலக்க விடாம பூராத்தையும் தடுத்து நிறுத்திடுறோம். தேக்கின நீரை வேளாண்மைக்கு பயன்படுத்துறோம். அங்க தேங்கி வச்சிருக்கிற இடத்திற்கு பக்கத்திலேயே கிணறு, ஆழ்குழாய் கிணறுகளை தோண்டி அதுல இருந்து தண்ணீரை எடுத்து குடிக்க மக்களுக்கு கொடுக்கிறோம். கல்வி மருத்துவம் இலவசம், தூய குடிநீர் இலவசம். உலகத்தின் தலை சிறந்த கல்வி, ஆக சிறந்த கல்வி, தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை. பாட்டா பாட்டு முதன்மை கல்வி, இசையா இசை முதன்மை கல்வி, விளையாட்டா விளையாட்டு முதன்மை கல்வி, அறிவியலா அறிவியலே முதன்மை கல்வி. எது என் பிள்ளைக்கு பிடிக்குதோ அதான் முதன்மை கல்வி. மீதி எல்லாம் துணை பாடம் தான், எல்லாம் துணை பாடம் தான். நல்லா கவனிச்சுக்கணும். தொடக்க கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைகளுக்கு கல்வி இலவசம். ஏன்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் பிள்ளைகள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள் என்று அரசு எடுத்துக்கிறது. நீ ஒண்ணுமே கொடுக்க வேணாம். காலை உணவிலிருந்து அவன் மதியம் அவன் படிச்சுட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் சோறு, பால், முட்டையா நானே வேளாண்மை செய்வேன், நானே ஆடு மாடு வளர்ப்பேன், நானே நாட்டுக்கோழி வளர்ப்பேன். என் பிள்ளைக்கு பால், முட்டை, சோறு எல்லாம் நானே போட்டு படிக்க வச்சிருவேன். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆடு மாடு வளர்த்தலை அரசாங்க பணியா மாத்திருவேன். வேளாண்மை செய்து தேசிய தொழிலாக மாற்றி அதையும் கவர்மெண்ட் வேலையா மாத்திருவேன். வேளாண்மை நீங்க செய்ய வேண்டியதில்லை, எல்லாரும் செய்வான். படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும் அரசு வேலை. நாட்டையே சொர்க்கமாக மாற்றிடுவோம். பசி என்பதும் வேலையின்மை இல்லை என்பதும், வேலை இல்லை என்பதும் அந்த வார்த்தையே இந்த நிலத்துல அதை ஒழிச்சிருவோம். எவனும் செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். ஏன்? நான் அரசியலை, நான் ஆட்சியை என் ஆத்தாள் அப்பனுக்கு நடத்த வந்திருக்கேன். என் அண்ணன் தம்பியை அக்கா தங்கச்சிக்கு செய்ய வந்திருக்கேன். மற்றவனுக்கெல்லாம் நம்மளை ஆள வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்குத்தான் எல்லோரையும் போல என் மக்களும் வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். அதை நல்லா கவனிச்சுக்கணும். சும்மா திரும்ப திரும்ப வந்தவன் போனவன்லாம் நாட்டை கொடுத்துட்டு இப்படி நடு ரோட்ல நின்று கத்திக்கிட்டு இருக்கிறது தொடர்ச்சியா நடக்கக்கூடாது. இதை மாற்றுவதற்கு பெயர் தான் புரட்சி. இதை மாற்றுவதற்கு பெயர் தான் புரட்சி. அப்படிப்பட்ட ஒரு பெருமாற்றத்தை செய்வதற்கு உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்தில் அநியமாகித்தான் இந்த அரசியலை முன்னெடுத்து வரும். இந்த நிலத்திலே அப்படி ஒரு அப்பழுக்கற்ற தூய மகனாக என் தம்பி திலீவனை நான் நிறுத்தினேன். நீங்க போடல எம்ஜிஆர் கண்ட சின்ன ரெட்டலை, இதுல சாதிக்காரன். என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு அருமை பெற்றவர்களுக்கு சொல்லுவேன், உங்கள் மகன் உங்கள் மேல அளப்பெரிய அன்பும் பாசமும் கொண்டதனால் இதை சொல்லுவேன். சாதி மதம் நம்மளை காப்பாற்றாது, காப்பாற்றவே காப்பாற்றாது. எது காப்பாற்றும்? கடல், சூரியன், காற்று, நிலம், அதன் வளம், இந்த மரம், அந்த மலை, அந்த பூச்சி, அந்த வண்டு, இந்த பறவை, இதுவெல்லாம் தான் இந்த மானுட சமூகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது என்று கவியரசு கண்ணதாசன் பாடுகிறார். என் அன்பிற்குரிய மக்களே, நீரின்றி அமையாது உலகு யார் யாருக்கும், வானின்றி அமையாது ஒழுக்கு என்று தமிழ் முறை கற்பிக்குது. நீர் இல்லைன்னா ஒண்ணு இல்ல. அந்த நீர் உங்களை வாழ வைக்கும். இந்த நிலமும் அந்த வளமும் உங்களை வாழ வைக்கும். இந்த மரம் வாழ வைக்கும். நீங்கள் சுவாசிக்கிற மூச்சு காற்றை இந்த மரம் தருகிறது. மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழும். மரங்கள் இல்லாத மனிதர்கள் ஒருபோதும் வாழ முடியாது. மரம் உங்களை வாழ வைக்கிறது. உங்கள் மூக்கு கிட்டே சுவாச காற்றான ஆக்சிஜனை கொண்டு வந்து தருகிற பணியை மரங்கள் செய்கிறது. நல்லா கவனிச்சுக்கணும். சாதியும் மதமும் உன்னை வாழ வைக்காது, சாகடிக்கும். உன்னை பிரிச்சு பிளந்து உன்னைய நீயே தாழ்த்தி அழிச்சு கொண்டு சாகடிக்கும். உன்னை வாழ வைக்காது. என்ன தாழ்ந்த சாதிக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் தண்ணி இல்லையா? உயர்ந்த சாதிக்கெல்லாம் வீட்டுல வந்து ஊத்திட்டு போயிடுச்சா தண்ணி? குடத்தை எடுத்துக்கிட்டு எல்லாரும் தான் ஓடுற, எல்லாரும் தான். துர்க்மெனிஸ்தான்ல மீத்தேன் எடுத்த கிணத்துல இதுவரைக்கும் தீ இருக்குது. 40 ஆண்டுகளா அணைக்க முடியாம அல்லாடுறான். அப்படி ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுத்தா கல்லறை பாதிக்காத பல்லறை மட்டும் பாதிக்குமா? நாடார பாதிக்காத கோடார மட்டும் பாதிக்குமா? கவுண்டரை பாதிக்காத பறையரை மட்டும் பாதிக்குமா? எல்லாரும் தான் பாதிக்கும். அதை நல்லா விளங்கிக்கணும்.
அதை குறிப்பா என் தம்பிதங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வை முன்னிறுத்தி வாங்க, இல்லைன்னா இந்த பண்ணை மக்களை வாழ வைக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். இந்த தலைமுறை பிள்ளைகள், அதுவும் பிரபாகரனின் இரத்த வழி பிள்ளைகள் ஒரு பேரழிவில் பிறந்ததுனால அந்த காயம் ஆறாமல் இன்னும் வழியோடு இருக்கிறதுனால இன்னும் வீதி வீதியா வந்து கத்துறோம். அங்க மொத்தமா குண்டு போட்டு நம்மளை கொன்னுட்டான், அங்க அடிச்சு கொன்னா இங்க ஆக்கிரமிச்சு கொள்றான், நகர்த்துறான். இதுவரை நீங்க நல்லா கவனிங்க, இதுவரை 500க்கும் மேற்பட்ட வேளாண்குடி மக்கள் இந்த மண்ணில் செத்துருக்கான் தற்கொலை பண்ணி, வாழ முடியாதுங்கிற நிலையில. ஒரு நாட்டுல ஒரு விவசாயி வசதியா வாழ்றான், செழிப்பா வாழ்றான், அந்த நாடு வாழுது வளருது. ஒரு நாட்டுல ஒரு விவசாயி வாழ முடியாம சாகுறான் என்றால் அந்த நாடு நரகமாகி கொண்டிருக்கு. அந்த நாடு நாடு இல்லை, சுடுகாடு என்றாகுது. ஒரு நாடு சுடுகாடு ஆகிக்கிட்டு இருக்குது. பனைமரம் ஒரு வறண்ட நில தாவரம். பாலைவனத்தில் பனைமரம் வராது, ஆனால் வறண்ட நில பயிர். அந்த பனை மரமும் தென்னை மரமும் கடுத்து முறிஞ்சு உன் தாய் நிலத்திலே சாகுது என்றால் உன் தாய் நிலம், உன் தாய் மண் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நீ வேலை செய்யணும். எது ஒன்றும் வாழ தகுதியற்ற பூமியாக இந்த பூமி மாறிக்கொண்டிருக்குது. ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் சொல்றான், மனிதர்கள் இந்த மண்ணில் வாழ முடியாது, மட்டுமல்ல எந்த உயிரினமும் வாழ முடியாத நிலைக்கு இந்த பூமியை இவர்கள் மாற்றி விட்டார்கள். இனி வேற்று கிரகம் நோக்கி படையெடுப்பது தவிர இவர்களுக்கு வேற வழி இல்லை என்று கவனத்தில் வச்சுக்கணும். கிளாடு பூரிங்கோ என்ற இந்த பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞர் சொல்றான், 20 லட்சம் ஆண்டுகளாக நம்மளை தூக்கி சுமந்து வந்த நம் தாய் பூமி இன்னைக்கு பாட்டியாகி படுக்கையில், மரண படுக்கையில் படுத்து கிடக்கிறாள். அவளை காப்பாற்ற வேண்டிய, உயிர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்குது என்கிறார். இது எல்லாருக்கும், தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்ற எல்லாருக்கும் சொல்றேன். 750 கோடி 800 கோடி மக்களை தொட போறோம். ஐயா அப்துல் கலாம் சொல்றாங்க 800 கோடி மக்கள், ஆனால் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு. அப்ப என்ன நடக்கும்னு நீ பாத்துக்க. எவன் கழுத்தையாவது கடிச்சு ரத்தம் தான் நீ குடிக்கணும். அந்த நிலைக்கு வருவதற்கு முன்பு எச்சரிக்கணும். எங்க அப்பா சொல்றாங்க, நம்மாழ்வார் பூமிக்குள்ள தண்ணீரை தேடாத, வானத்துல தேடு, மேகத்துக்கு மேல தேடுங்கிறாங்க. மேலனா இங்க பூமிக்குள்ள இல்ல, தண்ணி மேல இருக்கு. கடல் நீர் சூரிய ஒளியில் வெப்பமாயி நீராவியாகி மேல போய் மேகமாயி அங்க நிக்குது. அந்த மேகத்தை அறுவடை செய்கிற ஆற்றல் பூமியில் மரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதை நல்லா கவனிச்சுக்கணும். அப்படியே என்ன பண்ணணும், கருவை அறுக்க கற்கரோட போற மாதிரி மேகத்தை அறுவடை செய்ய மரங்களை வளர்க்கணும். எவ்வளவோ சொல்லலாம், நிறைய இருக்கு. சொல்லிக்கிட்டே இருந்துட்டு சுடுகாட்டுக்கு போட்டுறாதிய. செயல்படுத்துறதுக்கு ஒண்ணு நீங்க செய்யலாம், ஒண்ணும் செய்யலாம். இங்க பாருங்க, ஒரு போர் வீரனுக்கு பாதுகாப்பு துப்பாக்கி என்கிற துவக்கு. அதை போல ஒவ்வொரு மக்களுக்கும், பொதுமக்களுக்கான பாதுகாப்பு வலிமை மிக்க வாக்கு. நீங்கள் தூக்க வேண்டியது துவக்கு அல்ல, வாக்கு. அதை இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, மது, மத போதை, இது ஏதுமற்ற ஒரு தூய சமூகம் படைக்க துடிக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு ஆதரவாக உங்கள் வாக்குகளை என்னைக்கு தூக்குகிறீர்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை சிறக்கும். நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் இந்த மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், தமிழர் மானங்காக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்ட அருமை பெற்றோர்கள், அருமை தம்பி தங்கைகள், எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை சேர்க்கிற ஒரு பேராற்ற கொண்ட அரசியல் இயக்கமாக மாற்றுகிற பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.